திருவாசகம் என்பது அவளது சிறப்பு. மதுரை திருவாசகத்தில் சிறப்பாக பாடப்பட்ட பல ஊர்களில் மதுரை முக்கியமானது. ஆடக மதுரை அரசே போற்றி. அடுத்த வரியும் மதுரத கூடல் இலங்கு குருமணி போற்றி. எம்பெருமான் எல்லா ஊர்லையும் ரிஷப வாகனத்தில் வருவார், மதுரையில குதிரை வாகனத்தில் வந்தார். நரிய பிடிச்சு பரியாக்கினார். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. அம்மையும் அப்பனும் போட்டி போட்டு கொண்டு திருவிளையாடல் செய்த திருத்தலம் மதுரை. அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் அங்கே அவதாரம் செய்தார், வாழ்ந்தார், அங்கிருந்து தான் புறப்பட்டார். மதுரைக்குரிய திருத்தலம், மதுரைக்குரிய பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம். சூத முனிவர் சொல்கிறார், எல்லா முனிவர்களையும் உட்கார வச்சு. இப்படித்தான் புராணம் ஆரம்பிப்பாங்க அந்த காலத்துல. எல்லா முனிவர்களும் கைலாசத்துல உட்கார்ந்து இருந்தாங்களாம். பெரிய புராணமே அப்படித்தான் ஆரம்பிக்கும். உபமன்ய முனிவர் கைலாசத்துல நின்றுதான் சொல்லுவார், அந்த மேல ஒரு ஆள் போறார் பார்த்தீங்களா, அவரு நானும் கும்பிடத்தக்கவர், அவர் தான் சுந்தரமூர்த்தின்னு ஆரம்பிப்பார். அது மாதிரி மேல இருக்கிற அந்த சூத முனிவர் எல்லாரையும் கூப்பிட்டாராம். முனிவர்கள்லாம் உட்கார்ந்தாங்களாம். என்ன கேட்டாங்களாம், உலகத்திலே சிறந்த திருத்தலம் எது? காசின்னு சொல்லல, காஞ்சின்னு சொல்லல, மதுரையினாராம். மதுரைக்கு அப்ப பேர் என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. மதுரைங்கிறது பின்னால வந்த பேரு, ஊரே கிடையாது. குலசேகர பாண்டியன் ஆட்சி பண்ணது ஒரு காட்டு பகுதி, கடம்ப வனம்னு பேரு, அவ்வளவுதான். இந்த கடப்ப மாலைக்கு மரியாதை என்ன தெரியுமா? கடப்ப மாலை. முருகன் கழுத்தில் இருக்கிறது என்ன மாலை? கடப்ப மாலை. அதனால முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? கடம்பன். ஆமா, அந்த கடப்ப மாலை யாரு கொடுத்த மாலை? உங்க அப்பா அம்மா போட்டாங்களா? அடியார்கள் போட்டாங்களா? அடியார்கள் போட்ட, பக்தர்கள் போட்டார்கள். என்ன சார் எங்க சொல்லி இருக்கு, நீங்க பார்த்தீங்களா? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், நம் கடம்பனை, நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகப்பெருமானை பெற்ற மீனாட்சியை பங்கிலே உடையவன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன்கடன் அடியேனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. மதுரையில அந்த காலத்துல அதுக்கு பேரு கடம்ப வனம்னு பேரு. காட்டு பகுதி, கடம்ப மரங்கள். இன்னைக்கு ஒரு மரம் கோயிலுக்குள்ள பட்டு போய் கிடக்கு, கடப்ப மரம். அந்த மரத்தடியில சிவலிங்கம். தேவர்கள் ராத்திரிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க மதுரையில. எப்ப? கிட்டத்தட்ட ஒரு 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 10,000 வருஷத்துக்கு முந்தி. இன்னைக்கு நேத்தெல்லாம் அதுக்கு முந்திங்கிறேன், என்னால சரியா சொல்ல முடியல. அதுக்கு முன்னால, மீனாட்சி அவதாரம் பண்றதுக்கு முன்னாலே அந்த காலம் வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க. யாருக்கும் தெரியாது. ராத்திரிக்கு ராத்திரி பூஜை நடக்கும், பகல் நேரத்துல பொட்ட காடா கிடக்கும். ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்க, இந்த மதுரையில் தான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நடத்தினார். கிறிஸ்தவ பெருமக்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார்கள். என்ன அர்த்தம்? நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பாங்க, அதான அர்த்தம். தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம சைவம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ என்னடா கோயிலுக்கு போறது, கடவுள் உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்கிறாரா? இங்க வந்து நிக்கிறாரு, நம்ம வீட்டு வாசப்படியில உன் வீட்டு கதவை தர. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. தோறும்னா என்ன அர்த்தம்?
ஒவ்வொரு வீட்டிலையும் நம்பர் பார்த்து ஒவ்வொரு வீட்டிலையும் சிவபெருமான் வந்து ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாராம். எங்கேயாவது உண்டா? திருவிளையாடல் புராணத்துக்கு என்ன சிறப்புங்கிறீங்க? மனுஷன் கோயிலுக்கு போன வரலாறு அல்ல, சாமி நம்ம வீட்டுக்கு வந்த வரலாறு. விறக தூக்கிக்கிட்டு திரியணும்னு சிவபெருமானுக்கு என்னையா தேவை? வந்தாரா இல்லையா? அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. திருவாசகம். அருமையில் எளிய அழகு. கடவுள் ரொம்ப அருமையானவர், ஆனால் நமக்கு எளிமையானவர். அப்படி எளிமையாக வந்த வரலாறு தான் 64 திருவிளையாடல்கள். இன்னைக்கு 8 திருவிளையாடல் நாம் முடிக்கணும். அப்படி முடிச்சாத்தான் ஒரு அளவுக்கு நம்ம நிறைவு செய்ய முடியும். நான் ஒன்றா சொல்லுவேன், நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டே வரணும். நான் ஒரு திருவிளையாடலை விட்டுட்டா நீங்கள் எந்திரிச்சு சொல்லணும், சார் 8க்கு அப்புறம் 10 வந்துருச்சு, 9ஆம் திருவிளையாடலை காணமே சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம தொடங்குறோம். நல்லா கேட்குறீங்க. முதல் திருவிளையாடல் தினம் வரணும். இது ஒரு வேள்வி, ஒரு யாகம். சும்மா பேச்சில்ல, சிவபெருமானோட நம்ம பேசுறோம். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட பேசணும். மனுஷன் தான் பேசிக்கிட்டே இருக்குமே, கடவுளோட பேசணும். நம்ம என்ன பண்றோம்? தேங்காய், வாழைப்பழம், ஊதுவத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து, அம்மா அர்ச்சனை பண்ணு. அங்கே அர்ச்சனை நடக்குது. இவன் இந்த ஓரத்தில் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அந்த அம்மா வந்த உடனே கேட்குறான், எம்மா அர்ச்சனை பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எல்லாரும் பேர் நட்சத்திரம் சொன்னியா? சொல்லிட்டேன். வயிற்றுக்குள்ள அதுக்கு சொல்ல முடியாது இல்லை. ஓ, அப்போ பரவாயில்ல, மற்றெல்லாம் சொல்லிட்டேன். கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். தேங்காயை பார்த்து வாங்கினியா? நம்ம தேங்காய் தானா சின்ன தேங்காயா? நம்ம தேங்காய் தான். ஒழுங்கா வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். சரி வா, நம்ம போவோம். சாமி கும்பிட்டாச்சு. இது வழிபாடல்ல, இது வியாபாரம். எழுதி வச்சுங்க. கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட பேசணும். என்னால் அறியா பதந்தந்தாய் யானது அறியாதே கெட்டேன். கடவுளே, என்னால் முடியாத இடத்தில் என்னை உட்கார வைத்தாய், நான் அது தெரியாமல் கெட்டு போய்விட்டேன். உன்னால ஒன்னும் குறைச்சல் இல்லை. எனக்கு வேற ஒன்ன விட்டா வேற யார் இருக்கிறா? என்னை விட்டுறாதே கடவுளே, என்னை விட்டுறாதே. எல்லா மாடுகளும் உள்ளே போய்விட்டன, நான் கடைசியா நிக்கிறேன், நொண்டி மாடு. என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. இதனையா நீத்தல் விண்ணப்பம்? அப்படி பேசணும் கடவுளோட. எப்படி பேசணும்? தேவாரம், திருவாசகம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், நம்மாழ்வார் பாசுரம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரம், திருப்பாவை, திருவம்பாவை கொட்டி கிடக்கு. அதை சொன்னா கடவுளோட பேசுறாப்புல அர்த்தம். ஊர்க்கதை பேசக்கூடாது, நேர கடவுளோட பேசணும். கஷ்டம் வந்தா மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. கேட்டுட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். மீனாட்சிட்ட போய் சொல்லுங்க, தீர்த்து வைக்கப்படும். மற்ற கோயில்ல எல்லாம் நீங்க என்ன குறைன்னு போய் சொல்லி கேட்கணும். எங்க மதுரை மீனாட்சிட்ட போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். பால் நினைந்து ஊட்டும் தாயி. என்னங்க 3 மாச குழந்தை அம்மா பசிக்குதுன்னா கேட்டுது. நம்ம பால் கொடுத்தாளா இல்லையா? இவளுக்கு இருக்கிற கருணை அவளுக்கு இருக்குமா இருக்காதா? உலகத்தை எல்லாம் காப்பாற்றியவள், கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணலென்றே ஒல்லும் வகை அறிவித்தாய். உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய். இல்லை என பிறர் சென்று இரவா வண்ணம் ஏற்றமளித்தாய். இரக்கம் என்னே என்னே செல்வ அருட்குருவாகி நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே. ராமலிங்க வள்ளலார் அழுது கத்தி பேசினார். கடவுளோட பேசுங்கவர். சார் அதெல்லாம் தெரியாது சார், பேச தெரியாது. போனா போகுது, உள்ள போய் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்ல முடியுமில்ல? ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க, முருகா சொல்லுங்க, சரவணபவா சொல்லுங்க. ஊர்க்கதை பேசப்படாது.
எதுக்கு இவ்வளவு கதைக்கு வந்தேன்? முனிவர்கள் எல்லாம் கூடி என்ன கேட்டார்கள்? உலகத்திலே மிகச் சிறந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது? சூத முனிவர் சொன்னார், அதுதான் பாண்டி நாட்டிலே இருக்கிறது. அதற்கு பெயர் கடம்பவனம். எம்பெருமான் 64 திருவிளையாடல்களை அங்கேதான் நடத்தினான். நம்ம விட்டு வாசப்படியிலே கடவுள் வந்து நின்ற வரலாறு தான் திருவிளையாடல் புராணம். முதல் படலம் இந்திரன் படி தீர்த்த படலம். கதை வேகமா போயிடுமே. தேவேந்திரன் ஒருத்தன். இந்த தேவேந்திரனுக்கு வேதத்திடம் மதிப்பு அதிகம். நம்ம சமயத்தில மதிப்பு கிடையாது. திருவள்ளுவர் ஒரு குத்து கன்னத்துல குத்துவார். பெரிய ரிஷி ஞானி, அவனுடைய ஆற்றல் தெரியணுமா? இந்த தேவேந்திரனை போய் பாரும்பார். ஐந்தவித்தார் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாடுங்கரி. கௌதம ரிஷியினுடைய மனைவி அகலிகை. இவன் கௌதம ரிஷி மாதிரி வேஷம் போட்டு போய் அகலிகையை தொட்டு பலாத்காரம் செய்து விட்டான். உடம்பு முழுக்க பெண்குறியாக மாறிவிட்டது. முனிவர் கொடுத்த சாபம். உடம்பு முழுக்க பெண்குறி. அழுதாம், போய் அரற்றினான். தேவர்கள் வழிபட்டார்கள் சிவபெருமானை. அவர் பார்த்தார், அட பாவி, இப்படி ஆயிட்டியே, இந்த பெண்குறி கண்ணாக மாறட்டும். 1000 கண்ணன். அப்பாட சாமி, தப்பிச்சேன்னு வந்தான். சைவத்தில மதிப்பு தேவேந்திரனுக்கு இவ்வளவுதான். இப்போ அந்த தேவேந்திரன், கிழக்கு திசைக்கு அதிபதி தேவேந்திரன். இந்திராய நம, அக்னியே யம, யமாய நம, நிருதையே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. திருவண்ணாமலைக்கு போனா 8 திக்கிலையும் கும்பிடுறமா இல்லையா? தேவேந்திரன். அவனுடைய சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, நடனம். ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டான், சார் என்னடா, நான் ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்க கூடாது, சும்மா கேள்றா. இந்த ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவங்கெல்லாம் தேவலோகத்தில் இருக்காங்களா சார்? போய் பார்க்கணும். யார் இவர்? போடா முண்டா, ஒருத்தியும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த அங்கேன்னு அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தெரிகிறதுக்காக சொல்லப்பட்ட உருவகங்கள். ஞாபகம் வச்சுங்க. சரி, இது புராணம், இது பழைய கதை. நடந்த கதையும் உண்டு, இது பழைய கதை. ரம்பை, ஊர்வசி நடனமாடினார்கள். இந்த தேவேந்திரன் நடனத்தில் ஈடுபட்டு போய்விட்டான். நடனம் ஆடுற பொழுது இந்த கைக்கு கீழே தான் பார்க்கணும். அந்த பொண்ணோட காலை பார்க்கணும். பரதம்னு பேரு. பாவம், ராகம், தாளம். பாவம்னா முகக்குறிப்பு, ராகம்னா அந்த இசை, தாளம்னா இந்த கால். இதைத்தான் பார்க்கணும். எத்தனை பேர் இதை பார்த்தேன்? ஆடுற பொண்ணைத்தான் பார்த்தேன். நமக்கு என்ன பாவம் தெரியுமா? ராகம் தெரியுமா? தாளம் தெரியுமா? பொண்ணு நல்லாவே இருக்கு. இந்த தேவேந்திரனு அப்படித்தான் கெட்டு போனேன். இந்த ரம்பையவே பார்த்தானா, ஊர்வசியை பார்த்தானா, மயங்கி அப்படியே உட்காந்துட்டு. வியாழ பகவான் குருநாதர் ஒண்ணு. வியாழன் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். வியாழன் 9ல் 1. 9 நவகிரகத்தில் 1 வியாழன், குரு. அவருக்கு ஒரு கும்பிடு போடணும், அது மரியாதை கும்பிடு. தட்சிணாமூர்த்திக்கு கும்பிடு தலைக்கு மேல போடணும், அது எல்லாத்துக்கும் மேல பிரம்மம், கடவுள், சிவபெருமான். இது ரெண்டும் புரியாம அங்க போய் அர்ச்சனை, இங்கே போய் அர்ச்சனை. தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை. என்னங்க எல்லாம் போட்டு நம்ம ஒன்றும் பேசுறதில்லை. ஏன்? எல்லாருக்கும் வியாபாரம் நடக்குது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. வியாழ பகவான் வந்தாரா, தேவேந்திரன் எந்திரிக்கலை, மதிக்கலை. அவ்வளவுதான். வியாழ பகவான் அவனுக்கு ஒரு தன் பார்வை படாமல் போய்விட்டார்.
குரு பார்வை பட்டா எல்லா தீமைகளும் மாறி போய்விடும். ஜாதகத்தில் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் உண்மை. வியாழ பகவான் நல்லா இருந்தார்னா அவனை அசைக்க முடியாது யாரும். வியாழனுக்கு லக்னத்தில் வியாழன் இருந்தா அவன் சக்கரவர்த்தியா இருப்பான். வியாழனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. வியாழன் பார்வைப்பட்டாலே போதும். குரு பார்க்க கோடி புண்ணியம், பாவங்கள் போய்விடும். இப்ப குரு பார்வையே போயிட்டார். அவ்வளவுதான். குருவினுடைய அருள் கிடைக்கல. எல்லாம் இவனுக்கு மனசு கஷ்டமாயி போச்சு தேவேந்திரனுக்கு. குரு இல்லைன்னா என்ன ஆகிறது? அம்மா அப்பாவை காட்டுவா. உங்க அப்பா குருநாதனை காட்டுவார். குருநாதன் மட்டும்தான் கடவுளை காட்டுவார். கடவுளை காட்டினதுனாலதான் ஞான சம்பந்தருக்கு குருன்னு பேரு. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் முன்னால பிறந்தாலும் முன்னால பாடினாலும் அவர் பாட்டை முன்ன வைக்காம குருநாதனாகிற ஞான சம்பந்தர் பாட்டை முன்னால வச்சு தோடுடைய செவியன்னு திருமுறை முதலில் ஞான சம்பந்தர் பாட்டில் தொடங்கிற்று. முதல்ல பாடினது கூற்றாயினவர். அப்பர் சுவாமிக்கு 60 வயசா இருக்கிற பொழுதுதான் ஞான சம்பந்தர் பிறக்கிறாரு. அப்பருக்கு 76, 77 அந்த நேரத்தில் ஞான சம்பந்தர் கடவுளோடு கலக்கிறாரு. அப்புறமும் அப்பர் சுவாமி 81 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. ஏன் முதல்ல அவர் பாட்டை வச்சாங்க? குருநாதர். குரு எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். குருநாதர் போயிட்டாரா, இவன் பிரம்மாட்ட போனான். பிரம்மா குருநாதர் போயிட்டாரு, யாரையாவது குருநாதனா வச்சுக்கணும். அந்த வாத்தியார் போனா அடுத்த வாத்தியாரு. குருநாதனா யாரை வச்சுக்கிறது? இந்த பிரம்மா என்ன பண்ணாரு? இவனை ஒரு திருப்பி விட்டாரு. துவஷ்டான்னு ஒருத்தன், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், 3 தலை, அசுரன். அவனை போய் துவஷ்டாவினுடைய மகன் விஸ்வரூபன்னு பேரு, அவனை குருநாதனாக ஏற்றுக்கொள். இவங்கள்லாம் தேவர்கள், அது அசுரர்கள். ஒரு தேவன் இப்போ அசுர குலத்திலிருந்து ஒருத்தனை குருநாதனை கொண்டாந்து வச்சுட்டான். ஒரு யாகம் பண்ணனா. அந்த அசுர குரு யாகத்துல வாயில வர்ற வார்த்தையெல்லாம் தேவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும், மனசுல அசுரர்கள் நன்றாய் இருக்க வேண்டும். எதுக்கு ஆற்றல் உண்டு? சொல்லுக்கு ஆற்றலா, நினைப்புக்கு ஆற்றலா? இது எப்படி இருக்கு? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அவ்வளவுதான். இது தெரிஞ்சு போச்சு நம்ம தேவேந்திரனுக்கு. அப்படியே அவனை வெட்டிவிட்டான் குருநாதரை. மேற்கொண்டு பாவம் சேர்ந்துக்குச்சு. சரியோ தப்போ, பண்ணினது தப்பு. இந்திரன் கையில ஒரு ஆயுதம் இருக்கும், அதுக்கு என்ன பேரு? வஜ்ர ஆயுதம். அப்படி வெட்டுனானா இந்த குருநாதருக்கு 3 தலையா, காடை, ஊர்க்குருவி, கிச்சிலி, 3 பறவையா பறந்துடுச்சு. 3 தலை. இவன் செத்து போயிட்டான். தப்பு, பாவம் வந்துருச்சு. கொலை பண்ணுனா படுபாவம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் வாழ்ந்தார். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். தயாரா இருக்கு, மத்தியானம் சாப்பிடணும். 11 மணி. நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். ஏன்? நாங்கள் இந்த வீட்டில் இளவு விழுந்துருச்சு, நான் சாப்பிட மாட்டேன். என்னைய சொல்றீங்க? எல்லாரும் நல்ல தனையா இருக்கிறான். அந்த பாரு, சவத்துல ஒரு மூட்டை பூச்சி போயிருக்கு. ஒருத்தர் நசுக்கி விட்டான். மூட்டை பூச்சியை நசுக்குனதுனால நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு பட்டினி, குளிச்சுட்டு நாளைக்குத்தான் சாப்பிடுவேன்ட்டான். நமக்கு வயிற்றுல சுடுகாடு. எத்தனை ஆட்டுக்கு, எத்தனை கோழிக்கு வயிற்றுல சுடுகாடு? அந்த காலம். இந்திரன் பாவத்தை பங்கு போட்டான். யார் யாருக்கு பங்கு போட்டான் தெரியுமா? தண்ணீர்ல கொஞ்சம் கொடுத்தான். தண்ணீருக்கு நுரை வரட்டும். நுரை வருதா இல்லையா? தண்ணியில நுரைய கொடுத்தான். தண்ணி கேட்டது, ஐயா பாவத்தை கொடுத்தியே, இதை அனுபவிக்கணுமே, எனக்கு வேற என்னமாவது பதிலுக்கு ஒரு நல்லதை கொடுக்கப்படாதா?
கொடுக்கிறேன். இறைக்க இறைக்க ஊறும். ஊறுதில்ல. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நுரையுங்கிற பாவ பங்குக்கு இறக்க இறக்க ஊறுது அப்படிங்கிற வரம் கிடைச்சிது. இன்னும் கொஞ்சத்தை மண்ணுக்கு கொடுத்தான். மண்ணு உவர் மண்ணாக போகட்டும். போயிடுச்சு, உவர் மண்ணா போச்சு. அது கேட்டது, எனக்கு நன்மை என்ன? குழியை தோண்டினா கூட தன்னால கொஞ்ச காலத்துல அந்த குழி மூடிக்கொண்டு விடும். மண் அப்படியே இருக்கு, மூடிக்கொண்டு விடும். மூணாவது பெண்கள்கிட்ட கொடுத்தான். பண்ணின பாவத்தை நாளாக்கி ஈச் 1/4. இப்ப யார்கிட்ட கொடுத்தான்? பெண்கள்கிட்ட கொடுத்தான். பெண்களுக்கு எப்படி கொடுத்தான்? மாசம் 3 நாள் தீட்டு வரும் பூன்னு கொடுத்தான். எவ்வளவு கஷ்டமா இருக்கு, சிரமம் தானே. ஆண் அவன் பாட்டுக்கு போயிடுவான், அந்த பொண்ணு பாவம் எவ்வளவு சிரமப்படணும். அதோட ஆபீஸுக்கு வேற போகணும். யோசிச்சு பாருங்க, கஷ்டம். அந்த பொண்ணு கேட்டா, எனக்கு என்ன பதிலுக்கு இதுக்கு நன்மை கொடுக்கிற? இந்த பூப்பு இருக்கிற வரைக்கும் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஆற்றல் உனக்கு கொடுக்கிறேன். அம்மா தாயின்னு கும்பிடுறோமா இல்லையா? ஒரு சந்நியாசி, ஒரு சித்தன், ஒரு ஞானி அப்பாவை கும்பிட்டால் அப்பாவுக்கு பாவம். அந்த ஞானி அம்மாவை கும்பிடாவிட்டால் ஞானிக்கு பாவம். அம்மாவை கும்பிடணும், அப்பாவை கும்பிடக்கூடாது. அப்பா ஞானியை கும்பிடணும், ஞானி அம்மாவை கும்பிடணும். யாருக்கு மரியாதை? அம்மாவுக்குத்தான் மரியாதை. இது கொடுக்கப்பட்டது. 4வது மரத்துல பங்கு போட்டான். மரத்துக்கு என்ன? பிசின், இந்த ஒட்டிக்கிறது இருக்கு பாருங்க, அது வரும். மரம் கேட்டது, எனக்கு நல்லது என்னத்தையாவது கொடு. வெட்ட வெட்ட தலையும். இதெல்லாம் பழைய புராணம். எல்லாருக்கும் பங்கு போட்டானா? பங்கு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். குருநாதனை வெட்டியாச்சு. இந்த குருநாதரா வந்து வெட்டுப்பட்டார்ல, அவங்க அப்பா, அவன் பெரிய ஆளு, அவன் பெரிய ஞானி, முனிவன், அசுரன் அப்படி சொல்லுங்க. அவன் என்ன பண்ணா? சண்டைக்கு வந்தான். விருத்தராசுரன்னு பேர். அவனை கொல்ல முடியாது. அவனை கொல்லணும்னா பெரிய ஞானி, உயர்ந்த முனிவர், அவர் முதுகு தண்டை எடுத்து ஆயுதமாக்கினால்தான் அவனை கொல்லலாம். யாராவது முதுகு தண்டை கழட்டி கொடுப்பாங்களா? முடியாது. தேவேந்திரன் ஒவ்வொரு இடத்துக்கு போனான். ததீசின்னு ஒரு முனிவர், அவர் சொன்னார், நல்ல காரியத்துக்கு என் முதுகெலும்பை தருகிறேன். ததீசி முனிவருடைய முதுகெலும்பை வாங்கி வஜ்ராயுதம் மாதிரி ஆயுதத்தை உண்டு பண்ணி விருத்தராசுரன் கடலில் ஒளிந்தவனை சென்று வெற்றி கண்டு கொன்றான் தேவேந்திரன். தேவேந்திரனுக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தன. திரும்பவும் பிரம்மா காலில் போய் விழுந்தான். பிரம்மா சொன்னார், உன் பாவமெல்லாம் போக்கணும், உனக்கு பழி வந்துருச்சு. என்ன பழி? குருநாதனை வெட்டிய பழி. 4 பேருக்கு பங்கு போட்டு உன் பாவத்தை டிரான்ஸ்பர் பண்ணன பழி. நமக்கெல்லாம் அப்படி கொடுத்திருந்தா மொத்த பாவத்தையும் கண்டவனுக்கு கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு விட்டு இருப்போம். அப்படித்தானே? இது அப்போ மாத்தி கொடுத்தாச்சு. உனக்கு இது தீரணுமா? ஆமா, கடம்பவனத்துக்கு போ. இந்திரன் படி தீர்த்த படலம் கடம்பவனமா? அது எங்க இருக்கு? அதுக்கு என்ன பெருமை? மேல பார்த்துக்கிட்டே போ. புலியினுடைய முளையில வாய் வச்சு மான்குட்டி சாப்பிடும், அதுதான் கடம்பவனம். எப்படிமா? புலியினுடைய மார்பு முளை இருக்குல்ல, அதுல மான்குட்டி. மான கண்ட புலி அடிச்சில்லதிங்க, பகை கிடையாது. புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே. புகைக்கு நடுவில் தீ இருக்குல்ல, புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே, நன்னஞ்சே புவியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். அதனால யாரு கூடவும் பகை கொள்ளப்படாது.
கொல்ல வேண்டிய மான்குட்டியை புலி அணைக்கிறது. புலியிடத்திலே தாயாக எண்ணி மான்குட்டி பால் உண்ணுகிறது. ஓ, தர்மம் தலைக்கக்கூடிய இடம். அங்கே இன்னொரு அடையாளம் சொல்றேன் பாரு. சின்ன பாம்பு குட்டி வெயில்ல அப்படி நெளியுமா, கஷ்டப்படுமா. கருடன் வந்து சிறக விரிச்சு நிழல் கொடுக்குமா. கருடனை பார்த்தா பாம்பு பறந்துடும். கருடன் பாம்பை கொத்திக்கிட்டு போயிடும். பகை கிடையாது. அதுதான் கடம்பவனம். ஆண் மயிலும் பெண் மயிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு ராத்திரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படி ஒண்ணு அப்படி தழுவிக்கிட்டு நிக்கிற பொழுது பாம்பு போய் வாயில உள்ள நவரத்தனத்தை கக்கி அந்த இருட்டுல வெளிச்சம் கொடுக்குமா. மயில பாம்பு பார்த்தா பாம்பு ஓடி போயிடும், மயில் கொத்திவிடும். தெரிஞ்சுக்கிடுங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா, குயில் நாகனவாய் எல்லாம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அஞ்செடுத்து சொல்லும் அந்த இடம்தான் கடம்பவனம். போ. தேவேந்திரன் பார்த்தான், கடம்ப வனத்துக்கு வந்தான். சிவபெருமானை பார்த்தான். கருவாகி முளைத்த சிவ கொழுந்தை 1000 கண்ணும் கழிப்ப கண்டான். நமக்கு 2 கண்ணு தானே இருக்கு, இவனுக்கு எத்தனை கண்ணு? 1000 கண்ணு இல்ல. அப்ப சிவபெருமான 1000 கண்ணால பார்க்கலாமே. திருச்செங்கோடுன்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களா? இந்த சேலத்துக்கு பக்கத்துல திருச்செங்கோடு. முருகனுக்கு என்ன பேரு? செங்கோட்டு வேலன். பக்கத்துல சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு. அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டுக்கு போறார், முருகனை பார்க்கிறார். ஆகா, என்ன அழகா இருக்கிறான். இவனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணுல வேணும். தப்பு, 4000 கண்ணுல வேணும். இந்த பிரம்மா கஞ்சப்பைய எனக்கு 2 கண்ணு தான் கொடுத்துருக்கான். அம்மா பிரம்மா கஞ்சன் தானே. என்னம்மா அர்த்தம்? 2 அர்த்தம். ஒன்று, கஞ்சம்னா தாமரைப்பூ. தாமரைப்பூவில் இருக்கிறது பிரம்மா, சரிதானே? நம்ம நாட்டில் மகாலட்சுமி எங்கே இருப்பா? செந்தாமரை. கலைமகள் எங்கே இருப்பா? வெண்தாமரை. பிரம்மா எங்கே இருப்பார்? தாமரைப்பூ. கிருஷ்ணன் கண் எப்படி இருக்கும்? தன்னன் தாமரை கண்ணன். சிவபெருமான் எப்படி இருப்பார்? செந்தாமரை காடனைய மேனி. எல்லாம் அப்படி. இப்போ மகாலட்சுமி அந்த மாதிரி இருக்கிறாளா? இப்போ பெருமான் எப்படி இருக்கிறாரா? 1000 கண்ணு. என்ன கேட்கிறார் திருச்செங்கோட்டு பெருமானே? இந்த பிரம்மா கஞ்சன். கஞ்சன்னா 2 அர்த்தம். ஒன்று, எச்சு கையால காக்கா ஓட்ட மாட்டான். அம்மா கஞ்சன்னு தெரியுமா? தெரியாது. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. வீட்டில் கரண்ட்டு போயிடும் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணி வச்சுவிட்டு விசிறியினால விசிறிக்கிறாங்க. கஞ்சத்தனம் இல்லை, சிக்கனம். கஞ்சத்தனம்னு என்ன தெரியுமா? விசிறியை வச்சுவிட்டு தலையாட்டுறாங்க. விசிறி உடஞ்சிடப்படாதான். அட பாவி, போற அன்னைக்கு எதடா கொண்டு விட்டு போப்பாரு? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. பிரம்மா ஒரு கஞ்சே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேடான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழர் 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. தேவேந்திரனுக்கு 1000 கண்ணா, சிவபெருமான 1000 கண்ணால பார்த்தானா. பொற்றாமர குளம், அதுக்கு பேர் என்ன? பொற்றாமரை. தாமரை தங்கத்துல பூத்துதான். என்ன இன்னைக்கு பூரா தாமரையா வருது, என்னன்னு புரியல. பொற்றாமரை குளம். ஆமாங்க, பொற்றாமரை குளம். ஏன் பொற்றாமரை பூத்து தெரியுமா? ஒருத்தர் அழகா சொன்னார், மீனாட்சி அங்க வந்து அரசாட்சி பண்ண போறா, அவளுக்கு தகுந்தாப்புல பூக்கணும் அப்படின்னு தாமரை தங்கத்துல பூத்துதான்.
செட்டி நாட்டில் தாலாட்டு பாடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போ தாலாட்டெல்லாம் போயிடுச்சு. அம்மா பட்டனை தட்டி விடுறா, இந்த அதுலேருந்து பாட்டு வருது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்பு ஏன் வந்து நீ இறந்தாய் என் செல்ல மகனே. பய கீழே இறங்கி, அம்மா நீ பாடினது போதும், நான் தூங்கிடுறேன். அந்த காலத்தில் தாலாட்டு. கண்ணாளா மீனா மதுரை மண்ணால வாரான்னு, பொன்னால தாமரப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. மீனாட்சியில ராணியா வர்றா, அதனால தங்கத்துல தாமரப்பூ. பொற்றாமரை குளத்துக்கு போனா, பொற்றாமரையில குளிச்சான், வழிபாடு பண்ணினா. ஒரு விமானம் கீழே இறங்கிட்டு 8 யானைகள் தாங்குகின்றன, 32 சிங்கங்கள், தேவ கணங்கள் 64. பெரிய விமானம் பார்க்கறான், உள்ளே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். சந்தோஷம். அங்கன போற்றி, வாய்மை ஆரண போற்றி, நாக கங்கண போற்றி, மூல காரண போற்றி, நெற்றி செங்கண போற்றி, ஆதி சிவபரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி, ஈரிலா முதலே போற்றி, யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் உணர்ந்தாய் போற்றி, யாவையும் பிரிந்தாய் போற்றி. நமக்குள்ள இருக்கானா இல்லையா? இருக்கான். வெளியே இருக்கானா? இருக்கான். கடந்தும் இருக்கான், உள்ளேயும் இருக்கான். அதனாலதான் கடவுள்னு பேரு வச்சான். அவன் சொல்லுக்குள்ள அடங்குவானா? அடங்க மாட்டான். தேவாரத்துக்குள்ள வர்றானே, பக்தியோட கூப்பிட்டா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். தத்துவத்துக்குள்ள அடங்குவானா? அடங்க மாட்டான். தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி துடங்காண்டி. வள்ளலார் பாடினாரா? சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்திரனுடைய படி தீர்ந்தது. இது சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்தது. இந்திரன் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வரப்போகுது நித்தான். சித்திரை ஒண்ணு வரல இல்ல, சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்தது. 8 யானைகள் சுமக்கக்கூடிய அந்த இந்திர விமானத்திலே பெருமான் காட்சி கொடுத்தார். இன்னைக்கும் மதுரையிலே சோமசுந்தர கடவுள் சந்நிதியிலே 8 யானைகள் 8 பக்கத்தில் இருக்கு. அதுல ஒரு யானை தான் கல் யானை கரும்பு சாப்பிட்டது. அதை நாளைக்கு பார்ப்போம். ஒரு வரலாறு முடிஞ்சது. இந்திரன் படி தீர்த்த படலம். இந்த இந்திரங்கிட்ட ஒரு யானை, அந்த யானைக்கு பேரு வெள்ளை யானைன்னு பேரு. நம்ம சிவபெருமான் கிட்ட ஒரு வெள்ளை யானை இருக்கு, தெரியுமோ? இதுக்கு பேரு ஐராவதம். சிவபெருமான் யானைக்கு பேரு ஐராவணம். ஐராவதம், ஐராவணம். இவன் யானைக்கு 4 தந்தான், சிவபெருமான் யானைக்கு 2000 தந்தான். யானை திருநெல்வேலியில வந்தா தந்தம் உங்க ஊரை தாண்டி போயிடும். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சிவபெருமான் யானைக்கு பேரு ஐராவணம், இவன் யானை ஐராவதம். அதுவும் அப்பப்ப சில வேலை பார்க்கும், நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். துர்வாசர்னு ஒரு ரிஷி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோபக்கார மனுஷன். அவருக்கு எப்படி தெரியுமா வரான்? யார் யாருக்கு சாபம் கொடுத்தாரோ, சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு பலம் கூடும். இது எப்படி இருக்கு? நீ மரமா போ, நீ மட்டையா போ அப்படின்னா இவருக்கு பலம் கூடிருமா. இப்படி ஒரு ஆளு துர்வாசர். அவர் சிரிச்சு பார்த்திருக்கா? குருன்னு தான் இருப்பாரு. ஒருத்தர் எழுதுறாரு, உலகத்துல சிரிக்காதவங்க 2 பேரு. எப்ப? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. 1 துர்வாசர், 2 எங்கள் இந்திய பிரதமர் நரசிம்மராவ். அப்போ ஒருத்தர் இருந்தாரு 20 வருஷத்துக்கு முன்னால, நரசிம்மராவ். பார்த்திருக்கீங்களா? சும்மா அப்படி அப்படியே இருப்பாராம். துர்வாசர் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? மன்னார்குடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல துர்வாசர் சிரிச்ச ஒடுக்கி இருப்பார். வேற அந்த ஊர் பேரு மறந்துட்டேன். அந்த ஊர்ல தான் இருக்கார் துர்வாசர் செழிச்ச ஒடுக்கி.
வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப திட்டுறாரா? இதெல்லாம் அப்பா அம்மா. இப்போ கதை மாறி போச்சு. அப்போ ஆமாம் ரொம்ப திட்டுறாரு. புரியாமல் அடிக்கிறாரா? ஆமாம் அடிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குதா? ஆமாம் வெடிக்குது. கடுக போட்டால் கூட வெடிக்கும். என்ன பண்ணுறது? அந்த ஊருக்கு போ, துர்வாசரை கும்பிடு, எல்லாம் சரியாக போயிடும். பொண்டாட்டியோ புருஷனோ ஒருத்தரோட ஒருத்தர் மனசு ஒருவப்பாடு இல்லாம திட்டிக்கிட்டு இருந்தா துர்வாசரை கும்பிடணும். ஊர் பேரும் மறந்து போச்சு. நான் இந்த வந்துடுறேன். அது கடவுள் எங்கிட்டாவது கொண்டாந்துடுவாரு. மன்னார்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாடல் பெற்ற சேத்தனம் திருஞான சம்பந்த சுவாமி பாடியிருக்கார். அந்த சித்தர் அங்கேதான் துர்வாசர் சிரிச்சவுடிக்கு இருப்பார். நம்ம துர்வாசர் காசியில பூஜை பண்றார். வாழ்க்கையில ஒரு முறையாவது காசிக்கு போய் கும்பிட்டு வரணும். இஸ்லாமியர்கள் எப்படி மக்காவுக்கு போறாங்கல்ல, கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலேம் போறாங்கல்ல, காசியில போய் கும்பிட்டு வரணும். சுயம்பிரகாசமூர்த்தி. நான் 1999 முதல் முறை போனேன். அதுக்கப்புறம் ஒரு 20 முறை போயிட்டு வந்துட்டேன். அங்கே போய்த்தான் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறது. ஆமாம், உங்கள் பேட்டரியை மட்டும் சார்ஜ் பண்ணுறீல்ல, இதை பண்ணணுமா வேண்டாமா? காசிகளை மாடு முட்டாது, காசிகளை பிணம் நாராது, பூ மணக்காது, பள்ளி சொல்லாது, கருடம் பறக்காது. இன்னைக்கு நாளைக்கும் விஸ்வநாத பெருமான் உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. அவ்வளவு புகழ் பெற்ற திருத்தலம். காசியில பூஜை பண்றார் நம்முடைய துர்வாசர். இப்போ காசி அப்படி இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால காசியில 56,000 சந்து. ஒரு சந்துக்குள்ள போனா ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. நான் முதல் முறை போன போது என் கூட வந்தவர் என்னை நட்டாத்துல விட்ட மாதிரி சந்துக்குள்ள விட்டுட்டு போயிட்டாரு. நான் பார்க்கிறேன், இங்கே ஒரு சந்து, அங்கே ஒரு சந்து, அங்கே ஒரு சந்து. எந்த சந்துக்குள்ள போனா நம்ம சத்திரத்துக்கு போகலாம்னு புரியல. அங்க அவ்வளவு பயல்கள் ஹிந்தி பேசுறேன், நமக்கு ஹிந்தியும் தெரியாது. ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி ஹிந்தியை படிக்காமல் இருந்த பாவம் அன்னைக்கு தோல்ல வந்து உட்கார்ந்துக்குச்சு. கர்மல்லியா பண்ணன பாவம் விடுமா? ஒன்றும் புரியல, தவிச்சு. நல்ல வேளையா சத்திரத்துக்காரர் ஒருத்தன் சைக்கிள் அந்த பக்கம் சந்துக்குள்ள வந்தான். என்ன ஐயா இங்கே நிற்க? நல்ல வேலைடா சாமி, சத்திரத்துக்கு எப்படி போறது? அப்புறம் கொண்டே விட்டேன். இல்லைன்னா இன்னும் அந்த சந்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு திரிறேன். 56,000 சந்து உள்ள சிவலிங்கத்தை போய் பார்க்கணும்னா அதுக்கு அத்தனை சிரமம். கடை அந்த பக்கம் சந்து, சின்ன சின்ன வீடு. புண்ணியவான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி, அவர் 100 ஆண்டு காலம் 120 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அந்த புண்ணியவான் காசி இன்னைக்கு சொர்க்கமா மாத்திருக்கார். சொர்க்கமா மாத்திருக்கார். எல்லா வீட்டையும் விலைக்கு வாங்கினார். 2 பங்கு விலை கொடுத்துட்டான். உள்ள போனா குடும்பம் நடத்தி இருக்காங்க. உள்ள சிவலிங்கம் இருக்கு. அதை மூடி வச்சு விட்டு இங்கே குடும்பம் நடந்திருக்கு. எல்லா சிவலிங்கத்தையும் எடுத்து விஸ்வநாதர் கோயிலில் வச்சு ஒழுங்கு பண்ணி இன்னைக்கு கங்கையில குளிச்சுட்டு நேர விஸ்வநாதரை போய் பார்க்கலாம். 70,000 பேர் நிற்கலாம். நான் காசியில கோயிலுக்குள்ள அன்பர்களை வைத்து கொண்டு திருவாசகம் முற்றோதல் பண்ணனே 658 பாட்டை கிடைக்குமா? அப்படி வசதி இந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும். காசியில பூஜை. துர்வாசர் சிவபெருமான் தலையிலிருந்து ஒரு தாமரைப்பூ விழுந்தது, வாங்கிக்கிட்டார். கிடைக்குமா? நம்ம பூஜை பண்ற பொழுது ஒரு பூ விழுந்ததுன்னு வச்சுங்க, நடக்கும். நடக்குது நடக்குது. வாங்கிக்கிட்டார் துர்வாசர். வெளியில வர்றார். தேவேந்திரன் வெள்ளை யானை மேலே வர்றான். பெரிய ஆளு தேவேந்திரன், ராஜா. அவர் முனிவர், என்ன கொடுக்கணும். கோயில் பிரசாதம் தாமரைப்பூ. யார் தலையிலேருந்து விழுந்தது? சிவபெருமான் தலையிலிருந்து விழுந்தது.
அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்தார். முட்டாள் வாங்கி யானை மேல வச்சேன். கோயில்ல மாலை போட்டா நம்ம அந்த மாலையை நம்ம காருக்கு போடக்கூடாது. ரொம்ப பேர் செய்யறாங்க. அந்த மாலையை கழுத்துல போடுங்க, கலட்டி காருக்குள்ள வைங்க, உங்க வீட்டில் கொண்டே வச்சுங்க. 4 நாளைக்கு அப்புறம் செடியில போடுங்க. கார்ல போட்டு அது பிஞ்சு யாரை மிதிச்சு மகா பாவம். யானை தலையில விழுந்துச்சா, யானை தலையை ஆட்டுனுச்சா, தாமரப்பு கீழே விழுந்ததா, யானை மிதிச்சுதா, துர்வாசருக்கு எப்படி இருக்கான்? சும்மாவே கோபக்கார மனுஷன், பறந்துருச்சு கோபம். அவ்வளவுதான். தேவேந்திரா, உன் தலை பாண்டியனால் சிதறுண்டு போகட்டும். வெள்ளை யானை காட்டு யானையாக பூலோகத்தில் திரியட்டும். அது மடமடன்னு சாவான். மூட்டை கணக்க வச்சிருக்காரு, எடுத்து விட்டுருவாரு. விட்டுட்டாரு. தேவேந்திரன் காலில் விழுந்தான். தேவர்கள் காலில் விழுந்தார்கள். பாண்டியனால தேவேந்திரன் இறந்து போகப்படாது. அப்போ ஒண்ணு என்ன, தேவேந்திரா உன் தலை போகட்டும்னு சொன்னேன், இப்ப சாபத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் தலையில இருக்கிற கிரீடம் விழட்டும், முடி விழட்டும். வெள்ளை யானை நீ காட்டானை தான் போ. வெள்ளை யானை காட்டானையா மாறிடுச்சு. வந்து சுத்துது, தமிழ்நாட்டில் சுத்துது, எங்கெங்கேயோ சுத்துது. தேவேந்திரன் காலில் விழுந்தான். துர்வாசர் கடைசியில சொன்னார், கடம்ப வனத்துக்கு போ. வெள்ளை யானை மதுரைக்கு வந்தது, கடம்ப வனத்துக்கு வந்தது, பொற்றாமரையில குளிச்சது, சொக்கலிங்க பெருமானை போற்றி பூ எடுத்து அர்ச்சனை பண்ணினது. யானை சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? காளையார் கோயில்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களாம்மா? காளையார் கோயில் திருக்கானப்பேர். பிடியலாம் பின்செல பெருங்கைமா மலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூங்கோலில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. பெண் யானை எல்லாம் வாசத்தொழிச்சு கோலம் போகுமா. கோலமெல்லாம் சும்மா சொல்றேன், நீங்க பட்டுக்கு வாசத்தொழிக்குமா. எங்க? காளையார் கோயில்ல. ஆண் யானை பூவை கொண்டாந்து போட்டு காளையார் கோயில் சிவபெருமான கும்பிடுமா. ஞானசம்பந்த சாமி பாடுறாருங்க, பிடியலாம் பின்செல. பிடின்னா பெண் யானை, பெருங்கைமா ஆண் யானை. பெருங்கைமா மலர்தளி விடியலே ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு கும்பிடுமா. நம்மள மாதிரி ஏர்லி மார்னிங் 8:30 கும்பிடாது. பிடியலாம் பின்செல பெருங்கைமா மலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரேன். வழிபாடு பண்ணிச்சு. சிவபெருமான் காட்சி கொடுத்தார். பழைய வடிவம் வரட்டும். பழைய வடிவம் வந்தது. இன்னைக்கு மதுரையில பக்கத்துல ஐராவதநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஐராவதம் தான் அந்த யானை, அது திரிஞ்ச இடம் ஐராவதநல்லூர். அந்த பிள்ளையாருக்கு பேரு ஐராவத கணேசர். இப்ப 2 படலம் முடிஞ்சு போச்சு. 3வது முக்கியமான படலம் திருநகரம் கண்ட படலம். குலசேகர பாண்டியன் மகாராஜா. மதுரை இல்லை அப்ப கிடையாது. மதுரைக்கு கிழக்கில மணவூர்னு ஒரு ஊரு. அந்த மணவூர்ல பாண்டிய ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வியாபாரி வணிகன் தனஞ்சயன்னு பேரு. இந்த செட்டியார்னு சொல்றேன் பாருங்க, செட்டியார்கள்ல 82 வகை செட்டியார் உண்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார், பனியா செட்டியார், மகாத்மா காந்தி எல்லாம் பனியா செட்டியார், ஆயிர வைசிய மஞ்சப்புத்தூர் செட்டியார், வெள்ளாஞ்செட்டியார், கோமுட்டி செட்டியார், 82 ஜாதி. அதுல அவன் ஒரு செட்டியார், வணிகன் தனஞ்சயன். வியாபாரத்துக்காக காட்டை தாண்டி வந்தான். திரும்ப வர்ற பொழுது மணவூருக்கு போகணும். ராத்திரி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். வேண்டாம், பயமா இருக்கு. ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து முழிச்சுக்கிட்டே இருக்கான். மிருகமெல்லாம் கீழே போகுமேன்னு. திடீர்னு என்ன ஆச்சு? எதிர்த்தாப்புல கோடி சூரிய பிரகாசம்.
இந்திர விமானம் கீழே இறங்குது. சிவலிங்கம் உள்ளே இருக்கு. தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். வீடலாலவாயிலாய் விடுமியார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலாலவாய் குழாயதென்ன கொள்கையே. சம்பந்த சுவாமி தேவாரம் மதுரை கோயிலுக்கு, மீனாட்சி கோயிலுக்கு சம்பந்தர் பாட்டு, அந்த காலம் வேற பாட்டு எல்லாம் வழிபாடு பண்றாங்க. இவன் மேல உட்கார்ந்து சிவலிங்கத்தை பார்க்கறான், இந்திர விமானத்தை பார்க்கறான், சுத்தி இருந்தவங்களை பார்க்கறான். என்னடா இது, எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? அப்படியே கும்பிடுறான். இதுதான் கடவுள் திருவருள். அவரா வந்து காட்சி கொடுக்கிறார். விடிஞ்சுது, எல்லாம் காணாம். ஓடி வந்தான், ராஜாட்ட வந்தான். ராத்திரி சோமசுந்தர கடவுளை பார்த்தேன், இந்திர பூஜையை பார்த்தேன். சித்ரா பௌர்ணமி. அம்மா, பௌர்ணமி பூரா நமக்கு விசேஷம். சித்ரா பௌர்ணமி தேவேந்திர பூஜை. எங்க அழகர் ஆத்துல இறங்குவாரு மதுரையில. வைகாசி பௌர்ணமி விசாகம், முருகன் பிறந்தது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இப்படி ஒன்னொன்னுக்கு உண்டு. கார்த்திகை பௌர்ணமி பெரிய கார்த்திகேயன், மார்கழி பௌர்ணமி திருவாதிரை, தை பௌர்ணமி தைப்பூசம், மாசி பௌர்ணமி மாசி மகம். அதுனா மாசி மகத்துக்கு என்ன சிறப்பு? வள்ளிக்கும் முருகனுக்கும் திருத்தணியில கல்யாணமானது மாசி மகம். பங்குனி மாசம் உத்திரம், பங்குனி பௌர்ணமி தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பங்குனி பௌர்ணமி. பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி கும்பிட்டேன், பார்த்தேன். ராஜாட்ட சொன்னானா, ராஜா என்ன பண்ணா, அன்னைக்கு ராத்திரி இவன் போயிட்டான். ஒன்னும் தெரியல, அசந்து தூங்கிட்டான். தூக்கம் எப்ப வரும்? கடவுள் கொடுத்தாத்தான் வரும். மாத்திரைய போட்டா மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. இன்னைக்கு ராத்திரி நான் எத்தனை மணிக்கு தூங்க போறேன்னு தெரியுமா? பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படி சாஞ்சிட்டேன். அது என்னமோ தெரியல, மற்ற நேரத்துல வராத தூக்கம் இந்த பிரசங்கம் கேட்கிற பொழுது அசத்துதான் இல்லையா? அப்படித்தான் கடவுள் எப்ப கொடுப்பார் தெரியாது. தூங்கிட்டானா சிவபெருமான் கனவுல காட்சி கொடுக்கிறார். சித்தர், எல்லாம் வல்ல சித்தர் தத்து மூதையில் மூன்றும் தளல் எழ முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்தமூர்த்திதன் தாளினை சேர் 63 பதமலர் போற்றுவாம். பெருமான் சித்தமூர்த்தியா காட்சி கொடுக்கிறான். இந்த காட்டை திருத்தி நாடாக்கு. கடம்ப வனத்திலே நாம் இருக்கிறோம். கோயிலை அமைக்க வேண்டும், நான் சொல்ற மாதிரி செய். மதுரை முழுக்க எம்பெருமான் சொன்னபடி குலசேகர பாண்டியன் அமைத்தான். பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? தன் சடையில இருந்து கங்கையிலே அமிர்தத்தை எடுத்து கங்கையோடு கலந்து மதுரம் அமிர்தம், மதுரத்தை தெளிச்சார். அன்னையிலிருந்து அந்த ஊருக்கு மதுரைன்னு பேரு வந்தது. சும்மா இல்லைங்க, மதுரையை சித்தன கழுதையும் போகாதும்ப. நான் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனாட்சி காலடியில தான் விழுந்து கிடக்கிறேன். நல்லா இருக்கிறேன். அவளுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. சித்தர் உதவி செய்தார். ஊர் சமைக்கப்பட்டது. கிழக்கில ஐயனாரை காவல் வை, தெற்கிலே சப்த மாதர்களை காவல் வை, மேற்கிலே மகாவிஷ்ணுவை வை, வடக்கிலே செல்லத்தம்மன் காளியை வை, கரியமாணிக்க பெருமாள் மேற்கே இருக்கட்டும். மதுரைக்கு காவல் இந்த காவல் தெய்வங்கள். நடுவிலே கோயில், தாமரப்பு மாதிரி ஊர். நடுவிலே கோயில், தாமரை மொட்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் இந்த வீதிகளுக்கெல்லாம் பேர் எப்படி தெரியுமா? மதுரை கோயில் தான் நடுவில் தாமரைப்பூ மொட்டு. நான் என்ன பண்றது, திருப்பி தாமரைப்பூ தான் வருது. மதுரை அப்படித்தான், தாமரைப்பூ மொட்டு. இந்த மொட்டு தான் கோயில். கோயிலை சுத்தி அந்த மதில் சுவர் இருக்கா? மதில் சுவருக்கு பேர் தெரியுமா? தெரிவிக்கத்தானங்க இந்த ஏற்பாட்டை பண்ணி இருக்காங்க.
மதில் சுவருக்கு பேரு கபாலி மதில். கபாலி மதில் எங்க சொல்லி இருக்கு? வீடலாலவாயிலாய் விடுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவன் என்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள்கடிமதில். கபாலி நீள்கடிமதில் கூடலாலவாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. ஞானசம்பந்த சாமி தேவாரம் கபாலி மதில். இந்த மதில் சுவருக்கு உள்ள ஒரு வீதி இருக்கா, அதுக்கு பேரு ஆடி வீதி. ஏன்? ஆடி மாசம் பூர திருவிழா, அம்பாள் அங்கதான் திருவீதி உலா, 10 நாள் உற்சவம். ஆடி மாதம் சாமி வந்தா ஆடி வீதி. அடுத்தாப்புல மதில் சுவருக்கு வெடியில சித்திரை மாசம் சாமி வந்தது, அந்த காலத்துல சித்திர வீதி. வடக்கு சித்திர வீதி, தெற்கு சித்திர வீதி, கிழக்கு சித்திர வீதி, மேற்கு சித்திர வீதி. ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம் சித்திர வீதி. அதுக்கப்புறம் ஆவணி மாசம் சாமி வரும், அதுக்கு பேரு ஆவணி வீதின்னு தானமா இருக்கணும். அது என்னத்துக்குமா மூலம் சேர்ந்துச்சு? அது ஆடி வீதியா, இது சித்திர வீதியா? அப்ப அது ஆவணி வீதி தானே வரணும். அடுத்த வீதி மாசி வீதியா? இதுக்கு என்ன ஆவணி மூல வீதி? ஏன் தெரியுமா? அதுதான் மதுரை. மாணிக்கவாசக பெருமானுக்கு காட்சி கொடுக்க சிவபெருமான் குதிரை மேல 1000 குதிரைகளை கொண்டுகிட்டு குதிரைக்காரனா வந்தாரா? எந்த வீதியில? ஆவணி மாசம் மூல நட்சத்திர தன்னைக்கு வந்து நின்னதுனால அந்த வீதிக்கு பேரு ஆவணி மூல வீதி. எங்க வந்து நின்னார்? ஆவணி மூல வீதியில வந்து நிக்கிறார். அங்கதானே குதிரை எல்லாம் வந்து கயிறு மாத்தி கொடுத்தது. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் அங்க வந்து நின்னானே. அப்படி அமைப்பு. குலசேகர பாண்டியன் ஒரு நகரத்தை உண்டாக்கினான். பொற்றாமரை வடக்கு பக்கம், படித்துறை மேற்கு புற தூணில் குலசேகர பாண்டியனுடைய வடிவம் இருக்கிறது. பொற்றாமர குளத்துல வடக்கு பக்கத்துல மேற்கு பார்த்த தூணுல குலசேகர பாண்டியன் வடிவம். இது 3வது படலம். திருநகரம் கண்ட படலம். ஊர் உண்டாகியாச்சு, இன்னும் வெளியில எல்லாம் அவுட்லைன் போடணும். அது திருவாலவாயான படலம், அது பின்னால வரும். இப்போதைக்கு கோயிலை கட்டியாச்சு, 4 வெளிவீதி வரைக்கும் வந்துருச்சு. இது 3வது படலம். வேகமா 4வது படலம். அன்னை மீனாட்சி திரு அவதாரம் செய்கிறாள். அதுக்காகத்தான் நான் திருவிடையாடல் புராணத்தையே சொல்ல நினைச்சேன். மீனாட்சியை அங்க வந்து அவதாரம் பண்ணணும். உலகத்தை காப்பாற்றக்கூடிய பராசக்தி. எத்தனையோ கோடி உயிர்களை தன்னிடத்திலே வைத்து கொடுத்தாலும் இன்னும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமையில். அப்படித்தானே? அண்டங்கள் எல்லாம் படைத்தாலும் அவளுக்கு என்ன பேரு? கன்னின்னு பேரு. அந்த மீனாட்சி தான் ஒரு குழந்தையாய் பிறக்க வேணும் என்று எண்ணிய பொழுது காசிக்கு போகவில்லை, காஞ்சிக்கு போகவில்லை. எங்கே வந்தாள்? மதுரைக்கு வந்தாள். மலையத்து வசபாண்டியன் மடியிலே வந்து தவழ்ந்தாள். ஏன்? என்ன காரணம்? சொல்ல போறேன். இது 4வது திரு அவதார படலம். விச்சாபசுன்னு ஒரு வித்யாதரன். வித்யாதரன் தெரியுமா? வீணை மீட்டி மேலே இருந்து கடவுளை பாடக்கூடியவர்கள். அவன் மனைவிக்கு விச்சாவதின்னு பேரு. அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அம்பாள் பராசக்தி என் வயிற்றுல குழந்தையா இருக்கணும். அவளை தாங்க முடியுமாமா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயில் அவளை வயிற்றுல தாங்க முடியுமா? அவ பிறவி எடுக்க முடியுமா? இவளுக்கு தவம். அம்மா பராசக்தி, நீ என் குழந்தையாய் அவதாரம் செய்ய வேண்டும். தவம் ஆரம்பிச்சா. தவம்னா எப்படி தெரியுமா? தை மாசத்துல ஆரம்பிச்சா. தை மாசத்துல பகல்ல மட்டும் சாப்பிடுவான் ஒருவேளை, அவ்வளவுதான். மாசி மாதம் பகல்ல கிடையாது, ராத்திரியில மட்டும் ஒரு வேளை.
இஸ்லாமியர்கள் கும்பிட்டு ராத்திரியில் சாப்பிட்றாங்கல்ல, இவ ஒரு வேளை தான். அவங்க ராத்திரியில எத்தனை வேளை வேணாலும் சாப்பிடலாம். அவங்க பழக்கம் அப்படி, ராத்திரியில ஒரு வேளை. பங்குனி மாசம் பட்டினி. யாரும் கொடுத்தா சாப்பிடலாம், யாரும் கொடுத்தா சாப்பிடலாம், தானே சாப்பிடக்கூடாது. தானே சரி கொடு. பங்குனி. சித்திரை மாசம் இலையும் தலையும் சாப்பிடுவாள். வைகாசி மாதம் எள்ளு பொடி, பெரிய மருந்து. எள்ளு, சீரகம், சீரகம் பேரை பாருங்க, ரொம்ப பெரிய மருந்து. பெருங்காயம், எள்ளு, சீரகம், கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்க, தூதுவளை, அற்புதமான மூலிகைகள். எள்ளு பொடி மட்டும் சாப்பிடுவாள். ஆனி மாசம் நோன்பு. ஆனி மாசம் பூரா நோன்பு. எப்படி நோன்பு? அமாவாசை அன்னைக்கு பட்டினி. பிரதமை ஒரு கவளஞ்சோறு. கவளம்னா அப்படி இல்லை, யானைக்கு கொடுக்கிற கவளம் அல்ல, மனுஷன் குழந்தைக்கு கொடுக்கிற கவளம். துவிதியை 2 கவளம், திருதியை 3 கவளம், சதுர்த்தி 4 கவளம். புரியுதா? அப்படியே வாங்க. பஞ்சமி 5 கவளம், சஷ்டி 6 கவளம், சப்தமி 7, அஷ்டமி 8, நவமி 9, தசமி 10 கவளம், ஏகாதசி 11 கவளம், துவாதசி 12, திரையோதசி 13, சதுர்த்தசி 14, அடுத்தாப்புல பௌர்ணமி 15, அடுத்த நாள் 14, 13, 12 இறங்கிக்கிட்டே போகும். ஆனி மாசம் 30 நாள், அங்கிட்டு 15, இங்கிட்டு 15. சந்திரன் கலை மாதிரி உணவு. சந்திரன் கலை கூடிக்கிட்டே இருந்தா இதுவும் கூடிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வந்தா இதுவும் குறையும். சந்திரனை பார்த்துத்தான் சாப்பாடு. என்ன தவம் பாருங்க அவளுக்கு. ஆனி மாசம். ஆடி மாசம் பஞ்சகவ்யம். யானை நம்ம பசுமாட்டிலேருந்து எடுக்கிறோமா இல்லையா, கோமயம், கோசலம், அந்த பால், தயிர், அப்படி பால், நெய், தயிர், கோமயம், கோசலம். ஆவணி மாசம் ஒருவேளை பால் மட்டும். ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு பைய கேட்டேன், சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு. அட முண்டம், பால் மட்டும்ங்கிற, அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலே? டாக்டர்கிட்ட போனானா ஒருத்தன், சார் உடம்பு ஊதி போச்சு, 110 கிலோ, வயிற்ற தூக்க முடியலை, கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? டாக்டர் சொன்னாராம், ராத்திரிக்கு ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிடு. சாப்பிட்றேன். சாப்பாட்டுக்கு முன்னாலையா பின்னாலையா? நானா, நீ ஜென்மத்துக்கும் உருப்பட மாட்டேன். என்னத்துக்கு ஆகிறது? ஏறி நிற்கிறான் எடை பார்க்கிற மிஷின்ல, அங்கிருந்து சீட்டு விழுகுது, ஒவ்வொருவராக ஏறி நிற்கவும். ஆனாலும் இந்த உடம்பு மேல அவ்வளவு ஆசை. தென்காசி குற்றாலம் குளிக்க போனேன், உள்ள நிக்கிறேன், ஒருத்தன் வயிற்றுனாலேயே என்னை இடிக்கிறான். அவன் திருநெல்வேலியில இருக்கான், வயிறு தென்காசிக்கு வந்துடுச்சு. அவன் நாய் வளர்க்குறான், பூனை வளர்க்குறான், நம்ம வயிற்ற வளர்ப்போம் கூடாது. சாப்பாட்டை குறைக்கணும், தூக்கத்தை குறைக்கணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஆடி மாசம் பஞ்சகவ்யம், ஆவணி மாசம் ஒருவேளை பால், புரட்டாசி மாசம் பெருந்தண்ணி, ஐப்பசி மாசம் தர்ப நுனியில தண்ணி, கார்த்திகை மாசம் காற்று மட்டும், மார்கழி மாசம் பிராணாயாமம் முழு பட்டினி. தை மாசம் மீனாட்சி காட்சி கொடுத்தாள். இப்படி இருந்தா வராம இருப்பாளா? காட்சி. பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதாவை பார்க்க ஆசைப்பட்டார். காளி மாதாவை பார்க்கணும் தாயே, உன்னை நேர்ல பார்க்கணும், நீ இருக்கே இல்லைங்கிறாங்க, நான் கண்ணால பார்க்கணும் ஆசைப்பட்டார். காளி மாதா காட்சி கொடுக்கல, அழுதார். எத்தனையோ நாள் ஆச்சு, என் வாழ்க்கை வீணா போச்சு, ஏதோ முறுக்கிற மாதிரி இருக்கு என் மனச, நீ எனக்கு காட்சி கொடுக்கணும்.
கொடுக்கல. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காட்சி கொடுக்கலன்னா நான் இந்த உடைவாளை எடுத்து வெட்டி கொண்டு செத்து போவேன். காட்சி கொடுக்கல. ராத்திரி 12 மணி உடைவாளை எடுத்து வெட்டிக்க போறார். அம்பாள் மலமலன்னு காட்சி கொடுக்கிறா. மூச்சு விடுறா. அப்படியே தெரியுது. ஆகா, அம்பாள் காட்சி கொடுத்துட்டா. முகம் தெரியுது. அம்மணி, ஜெகதம்பிகே, கருணாகரி, பரமேஸ்வரி, கண்மணி, ஜெயகௌரி, காங்கயி, கார்த்திகே, திருநேத்திரி, தன்மயி, உபசாந்தினி, சிவசாம்பவி, ஏகாம்பரி, சின்மயி, சுபசீனி மாலினி, தேவி, சவுந்தரி, ஓம் நமோ. பூஜை ஆரம்பிச்சுட்டார். ராத்திரி அம்பாள் காட்சி கொடுத்தாளா இல்லையா? நேர்ல பார்த்தார். கண்ணால் யானும் கண்டேர் காண்க ராமகிருஷ்ணர். அது மாதிரி மீனாட்சி அம்பாள் பரதேவதை காட்சி கொடுத்தாள். மதுரையில் நான் உனக்கு மகளாக வருவேன். இங்கே கிடையாது, தேவலோகத்தில் இல்லை. மலையத்துவச பாண்டியனுடைய மனைவி காஞ்சன மாலையாக இந்த அம்மா அவதாரம் பண்றான். யாரு? போன பிறவியில இப்படி தவம் பண்ணனாலே. தவம் கிடந்தாத்தான் பிறக்கிற புள்ள அப்படி இருக்கும். நல்லா கேட்டுங்க. தவம் கிடந்து பெத்த புள்ள நல்லா இருக்கும். நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடாது. மலையத்துவச பாண்டியனுடைய மனைவிக்கு காஞ்சனமாலான்னு பேர். அவள் மலையத்துவச பாண்டியனை மணந்தாள். ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்லை. மலையத்துவச பாண்டியன் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான். 99 யாகம் பண்ணிவிட்டான். தேவேந்திர ஓடி வந்தான். 100 யாகம் பண்ணிட்டா. நம்ம பதவி போச்சு, இவன் தேவேந்திரன் ஆயிடுவேன். இந்த கதையை கேளுங்க. 100 யாகம் பண்ணிட்டு அடுத்து அவனுக்கு ப்ரமோஷன், இவன் போச்சு. ஐயோ, 99 யாகம் பண்ணிவிட்டானே. மலையத்துவச பாண்டியன் காலில் வந்து விழுந்தான். உனக்கு என்னையா வேணும்? எனக்கு குழந்தை வேணும். குழந்தை வேணும்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு. எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி என் புலப்புல கைய வைக்கிற? புத்திரகாமேஷ்டி யாகம் யாரு பண்ணனா? தசரத மகாராஜா. தமிழ்ல அதுக்கு பேரு மகப்பெரு வேள்வி. பரஞ்சோதி முனிவர் தமிழ் மகப்பெரு வேள்வி நடந்ததா? அக்னியை வளர்த்தாங்களா? அன்னைக்கு காலையில 3 வயசு பெண் குழந்தை அக்னியிலிருந்து புறப்படுது. எத்தனை வயசு? 3 வயசு. தெள்ள முதமென்மடலை சிந்தி இளமூரல் முள்ளையிரரும்ப முளை 3 பெண் பிள்ளையன 3 பிராயமொடு நின்றாள். எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள். உலகத்தை எல்லாம் பெற்ற பராசக்தி 3 முலைகளோடு மும்முலை பிராட்டியாக சின்ன குழந்தை 3 வயசு பிள்ளை வந்து நிக்குது. அது என்னமோ இந்த 3 வயசுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஞானசம்பந்த சுவாமி தோளுடைய செவியன் பாடுற போது வயசு என்ன? 3 வயசு. கல்கத்தாவுக்கு பக்கத்துல ஜெகராம்பாடின்னு ஒரு ஊரு. ஜெகராம்பாடியில ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு பேரு சாரதைன்னு பேரு. சாரதைய ஒரு கல்யாண நிச்சயதார்த்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. கல்யாண நிச்சயதார்த்தம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாரதை 3 வயசு, பாட்டி மடியில உட்கார்ந்து இருக்கா. பாட்டி கேட்கிறா சாரதைய பார்த்து, சாரதை, இவங்கள யார நீ கல்யாணம் பண்ணிக்கிற? யார பார்த்து? 3 வயசு பிள்ளைய பார்த்து. சாரதை இப்படி பார்க்கிறா. இவரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன். 22 வயசு பகவான் ராமகிருஷ்ணர். 22 வயசு. சாரதைக்கு 3 வயசு. கைய காமிச்சா. இவன் அன்றே, அவர் காமிச்சார்ல, இவன் அன்றே, போடி, இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதான். கல்யாணம் வானா அப்புறம் அந்த புருஷன் பொண்டாட்டியை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டுருவேன். உங்களால எல்லாம் முடியுமா? 3 வயசு சம்சாரத்தை போடிட்டாங்க.
2 வருஷம் ஆச்சு. சாரதைக்கு 5, அவருக்கு 24. அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். ராமகிருஷ்ணருக்கு அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னார், கவலைப்படாதீங்க, சாட்டர்ஜி வீட்டில் எனக்காக சாரதை என்ற பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வாழ்ந்து வருகிறாள். என்னது, வைக்கோல் சுற்றப்பட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் தோட்டம் போடுவாங்க. முதல் காய் வரும். எங்கள் தாயார் பண்ணுவாங்க புடலங்காய். முதல் புடலங்காய் செடியில் வந்துடும். வைக்கோலை சுற்றி வச்சிருவாங்க. ஏன்? சாமிக்கு. முதல்ல வந்தது யாருக்கு? சாமிக்கு. மாமரம் முதல்ல ஒரு பிஞ்சு விடும், வைக்கோலை சுற்றுவாங்க, அது சாமிக்கு. அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் நல்லா இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம். முதல்ல சாமிக்கு. என்ன அர்த்தம்? வைக்கோலால் சுற்றப்பட்டு வாழ்கிறாள்னா எனக்காக வாழ்கிறாள். 5 வயசு சாரதைக்கும் 24 வயசு ராமகிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்தது. சாரதை அடையாளம் காட்டிய போது வயசு 3. ஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய பொழுது வயசு 3. மீனாட்சி குழந்தையாக அவதாரம் செய்த பொழுது வயது 3. ராஜா பார்த்தான், ஐயோன்னா. ஏன்? இயல்புக்கு மாறாக 3 முலைகளோடு இந்த பெண் இருக்கிறதே, யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அசரீரி வாக்கு சொல்லிட்டு அவளுக்குரிய கணவன் வரும் பொழுது நடுவிலே இருக்கக்கூடிய முலை மறையும். எதனால மும்முலை பராட்டி? இவ 2 கண்களை உடைய மனிதர்கள் சொந்தம் அல்ல, 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு காட்டுறதுக்காக இயல்புக்கு மாறாக மும்முலை பிராட்டி. இது யாரு சொல்றா? குமரகுருபர சுவாமி பிள்ளை தமிழ்ல சொல்றார், முக்கச்சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. முக்கச்சுடர் சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. அதுவும் அப்நார்மல், இதுவும் அப்நார்மல். நமக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். அது சாதாரணம் இல்லை, அவள் தெய்வ பெண். ராஜா பார்த்தான், அப்பா கடவுளே, என்னடா இவ்வளவு தவம் பண்ணனே, இப்படி பிறந்திருக்கு சொல்லிட்டாரு. சரி, பொக்கிஷத்தை திறந்து விட்டான். யார் என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், அது நியாயமான காலம். ஆளுக்கு கொஞ்சம் எடுத்தாங்க. இன்னைக்கு திறந்து விட்டா முதல் ஆளு டப்பாவை தூக்கிட்டு போயிடுவேன். நம்ம கெட்டு குட்டிச்சவரா போயிட்டோம். பொக்கிஷத்துல எல்லாரும் எடுத்தாங்க. 7 வருஷம் வரி கிடையாதுன்னா, எனக்கு கீழே உள்ள ராஜாக்கள் திரை செலுத்த வேண்டாம்னா, ஜெயிலில் இருக்கவனை எல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னா. ஏன்? குழந்தை பிறந்திருக்கு, அதுலேயும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்தா அவ்வளவு சந்தோஷமா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு. பையன் பொண்டாட்டி பின்னால போயிடுவான். பொண்ணு தான் கடைசி வரைக்கும் நம்மளை சுத்திக்கிட்டே கிடக்க மாட்டியா? அது மரியாதை. ஒரே பொண்ணு பட்டாபிஷேகம் பண்ணனா பொண்ணுக்கு. ஆமா, பையனை இவ தானே, அவளதும் கத்துக்கிட்டார். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வித்தை கம்பீரமா நிக்கிறா, சிங்கம் மாதிரி. பட்டாபிஷேகம் பண்ணனா. இவளுக்கு மன்னன் மறைந்து விட்டான், இறந்து போயிட்டான். வீட்டில் அம்மாவுக்கு என்ன பேர் சொன்னேன்? காஞ்சனமாலை. கல்யாணம் பண்ணிக்கோன்னா, இது அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாரையும் ஜெயிக்கணும்னுடுச்சு. யார? 8 திக்கு பூமியில உள்ளவன்னா வந்து காலில் விழுந்துட்டான். தேவேந்திரனை நோக்கி சண்டைக்கு போனான், அவன் விழுந்துட்டான். அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், கடைசி ஈசானன் எல்லாம் விழுந்தாச்சு. கைலாசத்துக்கு போயிட்டான். பின்னால சேனை பூரா பெண்கள். சேனாதிபதிக்கு பேர் தெரியுமா? சுமதி. மதின்னா அறிவு, சு சேர்த்தா நல்ல. சுப்பிரபாதம், குட் மார்னிங். பெருமானுக்கு குட் மார்னிங் தானே சுப்பிரபாதம். பிரபாதம்னா எடுக, சூன்னா நல்ல நல்ல காலை நேரம். அது மாதிரி சுமதி கெட்டிக்காரி. எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். எல்லாரும் ஒத்துக்கணும். என்ன, அது புரிகிறதுக்கு ஆண்களுக்கு தலைபூர வழுக்கையாயிருது.
எல்லாம் வழுக்கையானதுக்கு அப்புறம் 4 சீப்பு கிடைச்சி யாருக்கு என்ன லாபம்? அன்னையினுடைய அருளாட்சி திக்கு விஜயம், எல்லாம் ஜெயிச்சுட்டா. மவுண்ட் கைலாஷ் போறா, ஆயிரக்கணக்கில் பட்டாளம். நான் முதல் முறை கைலாசம் போன போது, என்னடா இந்த மீனாட்சி கைலாசத்துக்கு வந்தாங்கிறாங்களே, கைலாசம் சின்ன இடமாத்தானே தெரியுதுன்னு நினைச்சேன். அவன் ஜீப்புல கூட்டிக்கிட்டு போனான் பாருங்க. ஒரு நாள் அப்பா போறான் போறான் போறான், இன்னும் கைலாசம் போய்கிட்டே இருக்கு. நாங்க மேலையும் கீழையும் அந்த ஜீப் அப்படி கீழே இறங்கினா முதுகெலும்ப கலட்டி காய போடணும். ஆமாங்க, அப்படி அவ்வளவு பெரிய இடம். எல்லாம் போய் நிக்குது, பூதங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. நந்தியம் பெருமான் வந்தார், இந்த பொண்ணு சிங்கமா நிக்கிறார், போர்க்கோலம். பயந்து ஓடி போயிட்டார். சிவபெருமான்கிட்ட ஓடினார். பெருமானே, வாசப்படியில ஒரு பொண்ணு இல்ல பெண் சிங்கம் வந்து நிக்கிறது, பின்னால லட்சக்கணக்கில் சேனை, எல்லாரும் விழுந்தாச்சு, பூதங்கள் எல்லாம் தோத்து போச்சு, நான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். சிவபெருமான் சிரிக்கிறார். புறப்பட்டார், மெதுவா வந்தார். இந்த பொண்ணு இன்னும் யாரு பாக்கி நிக்குதா? அப்படி வந்தாரா, ஒரு பார்வை பார்த்தார். கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும். இவர் சண்டைக்கு வரா, அவர் கருணையோட பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மனைவி சண்டைக்கு வந்தா புருஷன் கருணையோட பார்க்கணும். நானா சொல்றேன், பரஞ்சோதி முனிவர் பாட்டு. கற்றை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும் பெற்ற தன் வலப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர் கண்டாள். இவளுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு தடாதகை பிராட்டி. அப்படி பார்த்தா சிவபெருமான் பார்த்தாரா, நிமிந்தாளா, பார்த்தாளா, நடுவில் இருக்கிற முளை மறைந்தது. ஓ, உடம்புல மாற்றம், வெட்கம் வந்துருச்சு. சிங்கக்குட்டி தலையை குனிஞ்சா, பெருவரலால கோலம் போட ஆரம்பிச்சா. இது வரைக்கும் வெட்கமெல்லாம் கிடையாது, வீரம் தானே. ஆமா, வெட்கம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? இந்த பயதான் இன்னைக்கு வெட்கப்படுறேன். எந்த பொம்பளை பிள்ளை வெட்கப்பட்டது போடான்ட்டு போயிடும். இப்ப என்னாச்சு, கண்ட எல்லையில் ஒரு முளை மறைந்தது. நான் இப்பதான் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கறாங்க. யார? அம்பாள் வந்து போர்க்கோலத்தோட வந்தா, கோபத்தோட வந்தா. சிவபெருமான் கருணையோட பார்த்தார். உடனே என்னாச்சு, வெட்கம் வந்துருச்சு. கண்ட எல்லையில் ஒரு முளை மறைந்தது, கருத்தில் நான் மடம் அச்சம் கொண்டமைந்திட, அதெல்லாம் வந்துருச்சான் இந்த பொண்ணுக்கு. ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப அழகா இருப்பா? வயிற்றுல பிள்ளை இருக்கிற போது அழகா இருப்பா, வெக்கப்படுற போது அழகா இருப்பா. இப்ப மீனாட்சி என்ன பண்ணா? வெக்கப்படுறா. என்ன சார், மீனாட்சிங்கிற பேரு எப்ப வந்துச்சு? அது ரொம்ப பின்னால வந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் மீனாட்சிங்கிற பேரு. அது வரைக்கும் அவளுக்கு என்ன பேரு? அங்கையல் கண்ணி. தேவாரத்துல மீனாட்சி கிடையாது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபர சுவாமி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 16ஆம் நூற்றாண்டு. மீனாட்சிங்கிற பேர் கிடையாது. மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவடை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அதான் பேரு. குனிதர மலர்ந்த பூங்கொம்பரின் ஒசிந்து ஒல்கி, ஒரு கொடி கொம்புல படர்ற மாதிரி. கொம்பு யாரு? சிவபெருமான். கொடி யாரு? மீனாட்சி. பண்டை அன்பு வந்து இறை கொல
இந்த பழைய பழக்கம் வந்து நிற்க கருங்குளர் பாரமும் பிடரு தாள. இந்த தலைய நல்ல சுத்தி கொண்ட போட்டு வச்சிருந்திருக்கான். ஆமா, சண்டைக்கு போற பொழுது இது அவுந்து விழுந்துன்னா என்னத்துக்கு ஆகிறது? நம்ம வேட்டியை மடிச்சு கட்டுறோம் பாருங்க, அது மாதிரி இப்ப அந்த கூந்தல் என்ன ஆயிடுச்சு, அது கால் வரைக்கும் விழுகுது, ஒரிஜினல் கூந்தல். ஆமா, சில பேர் சொல்லுவான் பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழுவும்பான். இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணிடுவேன். முதல் இரவு பொண்ணு கலட்டி வச்சிரும் தரையில. அப்படி கிடையாது, திரிச்சடை இந்த மாதிரி நெஜ கூந்தல். அம்பாள் பிடர் தாள கெண்டை உண்கணும் புறவடி நோக்க. கடைக்கண்ணால தரைய பார்த்து மண் கிளைத்து இந்த காலால கோலம் போட்டாலாம். யாரு பாடுறா? பரஞ்சோதி மொழி. மின் என நின்றாள். சுமதி சொல்றா, அம்மா இவருதான் உங்களுக்கு கணவர். ஏன்? மார்பு மறைஞ்சிருச்சுல்ல. சிவபெருமான் இதுவரைக்கும் பேசாம இருந்தவர், இப்ப பேசுறார். நீ என்றைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டாயோ அன்றைக்கே உன்னோடு உனக்கு பின்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜெயங்குறித்து எழுந்து போந்தனை யாமும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு. மதுரை உனக்கும் எனக்கும் சொந்தம். நம், என் மதுரை இல்லை, நம் மதுரை விட்டு உனை விடாது அடுத்து வந்தனம். அடுத்து வந்தனம்னா உனக்கு பின்னால வந்தேன். நீ என்னைக்கு போர்க்கோலத்தோட புறப்பட்டியோ அப்பவே உன் பின்னாலே நான் வந்துகிட்டு இருக்கேன். மறக்காதீங்க, மீனாட்சிக்கு பின்னாலதான் சொக்கலிங்க பெருமானே போயிருக்கார். அமெரிக்காவில் போய் பாருங்க, அந்த அம்மா கம்பீரமா முன்னால போகும், இவரு எல்லா சாமானையும் தூக்கிக்கிட்டு ஒரு போர்ட்டர் மாதிரி பின்னால போவாரு. பெரிய ஆபீசரு. நம்ம பழக்கம், முன்னாடி யாரு போவா? பொண்ணு, மனைவி, பின்னால கணவன். சிவபெருமானே சொல்லி இருக்காரு, அடுத்து வந்தனம் உன்னை தொன்று தொட்ட நான் மறை உரை வழி வரும் சோமவாரத்து ஓரை நன்று தொட்ட நாள் மனம் செய்ய வருதும் நின் நகர்க்கு நீ ஏகென்றான். வர்ற திங்கக்கிழமை, சோமவாரம்னா திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? ஆகா, மீனாட்சி கல்யாணம். காலையில் 9 மணி மீனாட்சி கல்யாணம். பாருங்க, திங்கக்கிழமை வந்திருக்கு. அதுவும் அன்னைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ உருகிட்டா. திரும்பி வந்தாலாம். பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார், அன்பையும் உயிரையும் அவரிடம் விட்டு விட்டு இவள் திரும்பி விட்டாள். அன்பையும் உயிரையும் அவன்பால் விட்டு. எப்படி இருக்கு? திரும்பி வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டார். இதெல்லாம் நடந்தது எப்போ? செவ்வாய்க்கிழமை. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? திங்கக்கிழமைக்கு இன்னும் 6 நாள்ல இருக்கு. இங்க தவிக்கிறா. ஏன்? பிரிந்தவர் கூடினார் பேசவும் வேண்டுமோ? மனசு பூரா அவர்கிட்ட போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா பார்த்தா, கதையை கேட்டாளா, ஆகா சந்தோஷம். கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணு மூக்கணாங்கயிறு போடுறதுக்கு சிவபெருமான் வந்துட்டாரா? சந்தோஷம். எல்லா ஊருக்கும் ஓலை போயிட்டு முரசு மேல் ஆட்கள் அறிவித்தார்கள், இவளுக்கு 6 நாள் 6 யுகம் ஆயிற்று. மணிமண்டபம் தயாரித்தார்கள். 1000 பவளக்கால்கள் வைத்தார்கள். இத பார்த்தா ஏதோ மீனாட்சி கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. ஐயா அண்ணாமலை அவர்கள் இத மீனாட்சி கல்யாணத்துக்கு கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு இந்த மண்டபம். நான் வந்த உடனே அதைத்தான் நினைச்சேன். பொன்னாடை, பீதாம்பரம் எல்லாத்தையும் கற்பக மரம் கொடுத்துதான். கற்பக மரத்து கீழே உட்கார்ந்து நினைச்சா எல்லாம் கிடைக்குமா? அறுசுவை உணவு காமதேனு ரெடி பண்ணிடுச்சான். யாரு வந்தாலும் சரி, சிந்தாமணி நினைச்சதை கொடுத்ததான். ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்களாம். யார் யாரு வந்தா? எல்லா நாடும். எந்தெந்த நாடு? கொங்கர், சிங்களர்,
பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள், சாளுவர், மானவர், காம்போசர், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கணர், விராடர்கள், மராடர்கள், கருநாடர், கன்னடா, கருநாடர், குருநாடர், கலிங்கர், சாவகர், கூவிளர், ஒட்டியர், கடாரர்கள், காந்தாரர், குலிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொல்லர்கள், கல்யாணர், தெலுங்கர், கூர்ச்சரர், மச்சர்கள், மிலேச்சர்கள், செஞ்சயர் முதல் ஏனை புலங்கொள் மன்னரும் துறைதொறும் விடைந்து பார்புதைபட வருகின்றார். இத்தனை நாடு பரஞ்சோதியார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கார். நமக்கு எந்த நாடுன்னே புரியல. எல்லாம் வந்தாங்களா, பூமி பூரா தரை அப்படி நிலமகள் முதுகு ஒடிகிற மாதிரி கூட்டம் வந்துருச்சான். அங்கே எல்லாம் ஆச்சு. திங்கக்கிழமை வந்தாச்சு. யாருக்கு சந்தோஷம்? மீனாட்சியினுடைய அம்மா. அவளுக்கு என்ன பேரு? காஞ்சனமாலை. மகிழ்ச்சி. அது என்னமோ தெரியல. பையன் கல்யாணத்தை விட பொண்ணு கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான். அது என்ன காரணமோ எனக்கு தெரியல. இது ஒத்த பொண்ணு, மகாராணி, செல்ல பொண்ணு கல்யாணம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அன்னக்குழி மண்டபம் அங்கே இருக்கு மதுரையில். இப்பவும் கையிலையிலே பெருமானுக்கு அலங்காரம் பண்ணணும். திங்கக்கிழமை வந்தாச்சு. காலையில் 7 to 9 ராவு காலம். அவர் 9 மணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. எல்லாம் காத்து இருக்கிறாங்க மதுரையில். மாப்பிள்ளையை காணோம். 7:45, 8:45, 9. மாப்பிள்ளை இன்னும் மவுண்ட் கைலாஷிலே இருக்கிறாரு. எப்போ புறப்பட்டு இங்கே வர்றது? 9 மணி அடிச்சிருச்சு. எல்லாம் மயங்குறாங்க, காணமே அப்படின்னார். மதுரையில் காட்சி கொடுத்துட்டார். எங்க சூரியன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எத்தனை நாள் செல்லும்? காலையில் சூரிய ஒளி வர்றதுக்கு எவ்வளவு நாள் செல்லும்? அது மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கிறாரா இல்லையா? பளிச்சுன்னு காட்சி கொடுத்தாரா? பிரம்மாவும் திருமாலும் போய் நில்லுங்க சாமின்னாங்க. ஏன் இப்படியே போகக்கூடாது? தலையில ஜடா மகுடம், பாம்பு, இடுப்புல புலித்தோடு, ஆடுற ஆட்டத்தில் அது விழுந்துடப்படாதுன்னு பெல்ட், ஒரு பாம்பு. மாப்பிள்ளை கல்யாணத்தில் இப்படி போய் உட்கார்ந்தா சாப்பிட வந்தவன்லாம் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். சாமின்னு நிறுத்துங்க. என்ன அலங்காரத்தை மாத்தணும். சிரிக்கிறார். சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து ஜடாமுடிய எடுத்து சுருக்கி மணிமகுடத்தை வச்சாச்சு. இப்ப ஜட தெரியாது. சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நரும் கொன்றையந்தார் தனந்து. இவருக்கு கொன்ற மாலை தூக்கி போடுங்க, இது உங்களுக்கு. இனிமே நீங்க பாண்டிய நாட்டுக்கு வேப்பம்பூ மாலை. இந்தா பாண்டியனுக்கு உரியது என்ன மாலை? வேப்ப மாலை. வேப்பம் காட்டுப்பட்டா உடம்புக்கு நல்லது. காலையில எந்திரிச்சு வேப்பம் கொழுந்து கொஞ்சம் போல சாப்பிட்டா எந்த வியாதியும் வராது. மருந்து சும்மா இல்ல. நம்ம என்ன பண்றோம்? சில நோய்களுக்கு வேப்பம் கொழுந்த வச்சு அடிக்கிறான். பார்த்திருக்கீங்களா? வேப்பத்துக்கு, வேம்புக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நறுங்கொன்றையந்தார் தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கல நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி. பாம்பை எல்லாம் தூக்கி போடுங்க, மாணிக்க மாலை போடுங்க. பாண்டிய நாட்டு ராஜா பாம்பை போட்டுக்கிட்டா நிக்கிறது. தூக்கி போட்டாங்க. பெருமான் சொன்னபடி கேட்டார். சடை மறைத்து கதிர் மகுடந்தரித்து நறுங்கொன்ற எந்தா தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கல நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து விடை கொடி, ரிஷப கொடி தூக்கி பின்னால வங்க. நீங்க பாண்டிய நாட்டுக்கு வர்றீங்க, மீன் கொடியை கொண்டாங்க. ரிஷப கொடியை வச்சுட்டு மீனக்கொடி
பாண்டிய நாட்டுக்கு எந்த கொடி? மீன் கொடி. விடை எடுத்து எல்லாம் அப்படியே எல்லாம் மாத்தியாச்சு. கதிர் மகுடன் சடை மறைத்து கதிர் மகுடன் தரித்து நறும்பொன்ற எந்தா தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கரநகற்றி மாணிக்க சுடற்பூம் ஏந்தி விடை நிறுத்தி கையில் எடுத்து அப்பா வழுதி மருமகனாகி. பாண்டியனுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு சிவபெருமானே இந்த பாடுபட்டிருக்காருன்னா நம்மளாம் எந்த பாடுபட மாட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சுங்க, சேஞ்ச் பண்ணியாச்சு. வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர். எல்லா ட்ரெஸ் மாத்தியாச்சு, எல்லாரும் மாத்தி விட்டாங்க. ஊர்வலம் புறப்படணும். கைலாசத்தில இருந்து ஆனார் நினைச்ச மாத்திரத்தில இங்கே வந்தாச்சு. நந்தியம்பெருமான் வந்தார், தேவர்கள் வந்தார்கள், 100 கோடி ருத்ரமூர்த்திகள் வந்தார்கள். 100 கோடி. கணநாதர், அஷ்டமூர்த்திகள், திருமால், பிரமன், இந்திரன், வசுக்கள், மருத்துகள், பதஞ்சலி, வியாக்கரபாதர், அகஸ்தியர், உபமன்யு, சனகாதி முனிவர், நாரதர், வியாசர், சுகபிரம்மம், சப்தமாதர், இயக்கர், கிண்ணரர், 7 கடல், 7 நதி, 8 திக்கு ராஜாக்கள், 8 மலை, 8 யானை, 7 மேகம், 7 கோடி மந்திரம், 224 புவனங்கள் அத்தனையும் புறப்பட்டு வருது. கல்யாண கோலம். குபேரன் வந்தான், அழகா அலங்காரம் பண்ணனா. குபேரன் யாருக்கு பிறண்டு? சிவபெருமானுக்கு தோழன் குபேரன். அவன்தான் பட்டினத்தாராக வந்ததாக ஒரு செய்தி உண்டு. எல்லாம் புறப்பட்டு வந்தாச்சு. பானுகம்பன்னு ஒருத்தன் 1000 தலை 2000 தோಳು 1000 சங்கு வச்சு ஊதிக்கிட்டு வர்றான். ஒரு சங்கு இல்லை, கல்யாணத்துக்கு சங்கு ஊதணும். அந்த காலத்தில் சங்கு மங்கள சங்கு. ஆண்டாள் நாச்சியார் கல்யாணத்துல சங்கு ஊதுனாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாண்ட பந்தல் கேட் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் வட்ட கனா கண்டென் தோழி நான். இப்ப சங்கு ஊதியாச்சானா தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப மங்கள சங்குங்க. செட்டி நாட்டுல முதல்ல சங்கு ஊதித்தான் எந்த வேலையும் பார்ப்பாங்க. பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா சங்கு ஊதும்பா. வீட்டை விட்டு புறப்படுறோமா சங்கு ஊதிட்டு புறப்படணும். மங்கள சங்கு. இப்ப என்னாச்சு? பானுகம்பன் 1000 தலை 1000 வாயி 1000 சங்கு. வானாசுரன் 1000 கையி முழவு. இந்திரன் காளாஞ்சி எடுத்துக்கிட்டான். ஈசானன் வெற்றிலை எடுத்துக்கிட்டான். வாயு பகவான் ஆலவட்டம் போட்டார். வருணன் பூத்தட்டு தூக்கினான். அக்னி தூபம் ஏந்தினான். நிருதி கண்ணாடி ஏந்தினான். குபேரன் வர்றவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி வீசினான். யமன் கூட்டத்தை விலக்கினான். அவனை கண்டாலே ஓடி போயிடுவாங்கல்ல. கூட்டம் வந்தா யமன் கூட்டத்தை விலக்கினான். ஆதிசேஷன் ரத்தின தீபம் காட்டினான். வேதங்கள் திருவடியை தாங்கின. கங்கையும் காவிரியும் சாமரம் வீசினார்கள். குண்டோதரன் குட்டபூதம் கொடை பிடித்தான். ஆளால சுந்தரர் யாரு? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி வெந்நீர் தாங்கினார். பிரம்மாவும் திருமாலும் 2 பக்கங்களிலும் வந்தார்கள். தேவர்கள் தேவன் வந்தான். செங்கன்மால் விடையான் வந்தான். மூவர்கள் முதல்வன் வந்தான். முக்கணெம் பெருமான் வந்தான். பூவலர் அயன்மால் காணா பூரண புராணன் வந்தான். யாவையும் படைப்பான் வந்தான் என்று பொற்சின்னம் ஊத அங்கிருந்து மாப்பிள்ளை அழைப்பு கிளம்பிடுச்சு. வாட் அபவுட் திஸ் கேர்ள்? இந்த பொண்ணு என்னாச்சு? இந்த மாப்பிள்ளைக்கு இந்த அலங்காரம்னா அவளுக்கு எவ்வளவு அலங்காரம்? இந்த பொண்ணு இங்க இருந்து பொண்ணுக்கு அலங்காரம். மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அவளுக்கு என்ன அலங்காரம் பண்ணனாலும் அலங்காரத்துக்கு அழகே தவிர அவளுக்கு அழகு அதிகரிக்காது. புரியுதா? புரியுதுயா? தங்கத்தேர்ல மீனாட்சி வர்றா, கும்பிடுறோம். தங்கத்தேரால மீனாட்சிக்கு பெருமையா? மீனாட்சி வர்றதுனால தங்கத்தேருக்கு பெருமையா?
சில பேருக்கு பதவியினால பெருமை, சில பேர் இருக்கிறதுனால பதவிக்கு பெருமை. அப்துல் கலாம் ஐயா இருந்ததுனால ஜனாதிபதி பதவிக்கு பெருமை, அப்படித்தானே? அதே மாதிரி அங்கிருந்து எல்லாரும் பார்க்கறாங்களாம், சே நம்ம மீனாட்சிக்கு மாப்பிள்ளை தகுந்த மாப்பிள்ளை. சிவபெருமான் சிவப்பா கருப்பா? தாமரை, 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும். அப்பர் சுவாமி 1000 தாமரையா, அப்படி சிவப்பு. நங்கை என்னோற்றாள் கொல்லோ நம்பியை திடைத்தற்கென்பாள். நம்ம மீனாட்சி ரொம்ப தவம் பண்ணி இருக்கா ஒருத்தி, இன்னொருத்தி அதெல்லாம் கிடையாது. சிவபெருமான் தான் நம்ம மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தவம் பண்ணி இருப்பாரு. ஓடி நம்ம தான் இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தவம் பண்ணி இருக்கிறோம். இந்த ஊர்ல உள்ள பெருமக்கள் இந்த கல்யாணத்தை கேட்கிறதுக்கு தவம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படித்தானே? கேட்கணுமா இல்லையா? மன்மதனையும் முப்புறங்களையும் சுட்ட புன்னகை என்னையும் சுடுதே ஒரு பொண்ணு. சிவபெருமானே கண்டங்கருத்தது ஏன்? ஏன் தெரியுமா? அவர் நெஞ்சம் இரும்பாக இருக்கிறது. என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஒரு பொண்ணு? புரியுதா புரியலையா? ஆண்கள், நம் ஆன்மாக்கள் அத்தனையும் பெண்கள், சிவபெருமான் மட்டுமே ஆண், கடவுள் மட்டுமே ஆண், நம்ம அத்தனை பேரும் பெண்கள். மாணிக்க வாசகர் ஆனா பண்ணா? என்ன சார் அடிமடியில கைய வைக்கிறீங்க? பொண்ணு பொண்ணு. அவரு பாடுறாரு, குயிலை பார்த்து பாடுறாரு. கீதம் இனிய குயிலே பாட்டு தெரியுமல்ல, அதுல பின்னால ஒரு பாட்டு, உன்னை உகப்பன் குயிலே. அடுத்த வரி என்ன? உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். நிறுத்துங்க நிறுத்துங்க. உன்னை உகப்பன், உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன், உனக்கு நான் தோழியாக இருப்பேன். மாணிக்கவாசகர் என்ன தோழியா தோழனா? தோழன் தானே சொல்லணும். எங்க நான் ஒரு பொண்ணை பார்க்கறேன், உனக்கு நான் நல்ல தோழின்னா ஒரு மாதிரியா பாப்பா. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்றேன்? என்னங்க மாணிக்க வாசகர் என்ன சொல்லணும்? நான் உனக்கு நல்ல தோழன் சொல்லல. உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன். என்ன அர்த்தம்? உடம்பினாலே ஆணாயிருந்தாலும் மனசளவிலே பெண்ணாக மாறினால் அன்றி கடவுளை அடைய முடியாது. பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பணிவு, இதெல்லாம் பொண்ணுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்தாத்தான் ஆண்டவனை அடையலாம். அப்போ கடவுள் மட்டும் கணவன், நம்ம எல்லாம் மனைவியர். அரண்மனை வாசல் காஞ்சன மாலை வரவேற்பு, பிராட்டிக்கு அலங்காரம், 8 வடம், விரிசிகைன்னு பேரு. இந்த மாலை தங்கத்துல மாலை போடுறாங்கல்ல, நம்ம 2 வடம் பார்த்துருக்கோம். ஒத்த வடம் 2 வடம். மீனாட்சிக்கு எத்தனை வடம்? 8 வடமா. அதுக்கு விரிசிகைன்னு பேர். அதுக்கு மேல 21 வடமா தங்கம், கலாபம்னு பேர். 14 வடம் பருமம்னு பேர். 8 மேகலை இடுப்புல. காஞ்சி 2, வைரக் கடகம், மாணிக்க மோதிரம், இந்திராணி அடப்பை ஏந்தினாள். திலோத்தமை கண்ணாடி காட்டினாள். துர்கை பொற்பிரம்பு கொண்டு எல்லோரையும் விளக்கினாள். அரம்பை காளாஞ்சி ஏந்தினாள். ஊர்வசி ஆலவட்டம் சூட்டினாள். மேனகை பூந்தட்டு ஏறினாள். அலைமகளும் கலைமகளும் கையை பற்ற மலைமகள் நடந்தாள். அம்மையும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. எப்படி இருக்கு? பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பிரிக்க முடியுமா? தண்ணியவும் குளிர்ச்சியவும் பிரிக்க முடியாது. இசையவும் பண்ணையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத 2 நமக்காக பிரிந்திருப்பது போல் தெரிகிறது. 2 கண்ணு ஒன்னத்தான் பார்க்கும். வலது கண்ணு இந்த பக்கம் பார்த்து, இடது கண்ணு அந்த பக்கம் பார்த்தா மாறு கண்ணுன்னு அர்த்தம்.
ரெண்டு ஒன்னத்தானே பார்க்கணும். கணவன் மனைவி அப்படி இருக்கணும். பண்ணுமின் இசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னுமின் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் மணியின் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் என்ற அம்மையும் இருந்ததம்மா. மகாவிஷ்ணு பார்த்தார், எடுத்தார், தண்ணீரை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார். என் தங்கச்சி உங்களுக்கு. தொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுது பூமாரி பெய்தார். சிவபெருமான் என்ன பண்ணார்? சுற்றும் நான் மறைகள் ஆற்பர். வேதங்கள் வழிபாடு செய்கின்றன. தூரியம் சங்கம் எங்க கற்ற நான் முகத்தோன் பிரம்மாவே உட்கார்ந்து சடங்கு செய்ய வேள்வி சடங்கு நூல் கரைந்த காற்றால் முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகு ஈன்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. பற்றில்லாதவங்களுக்கு மோட்சம் கொடுக்கிற பெருமான் இவள் கையை பற்றினான். அவனும் மாட்டிக்கிட்டான். அதானே அதுக்கு பேரு பாணி கிரகணம்னு பேர். வாரியார் சாமி சொல்லுவார், அந்த சந்திர கிரகணம் 4 மணி நேரத்தில் விட்டுரும், இந்த பாணி கிரகணம் கடைசி வரைக்கும் விடாது. ஆமா, எதுக்கு இந்த திருக்கல்யாணம்? கிறிஸ்தவத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது, பௌத்தத்தில் கிடையாது, ஜொராஸ்திரியத்தில் கிடையாது. நம்ம சைவமும் வைஷ்ணவமும் தான் கல்யாணம். அதுவும் பொண்ணு கல்யாணம். மீனாட்சி கல்யாணம், ருக்மணி கல்யாணம், பாமா கல்யாணம். பையன் பேரே காண. ஏன் சுந்தரமூர்த்தி சொக்கலிங்க பெருமான் கல்யாணம் சொல்லி பார்க்கலேன், நல்லவே இல்லை. எல்லாம் பொண்ணு. பார்வதி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வ யானை கல்யாணம். ஏன் கல்யாணம் என்பது பெண்களுக்கு உரியது. சார், சீனிவாச கல்யாணம் அட ஒரு ஆண் பேர் வந்துருச்சே. இல்லை, ஸ்ரீன்னா மகாலட்சுமி, நிவாசன்னா வசிக்கக்கூடியவன். மகாலட்சுமியை மார்பிலே தாங்கிய பெருமான். அங்கேயும் ஸ்ரீதான் முன்னால நிற்கிறா, நிவாசன் கையை கட்டிக்கிட்டு பின்னால தான் நிற்கிறான். கல்யாணம் ஆச்சு. எதனால இதெல்லாம் கிடைச்சது? அந்த பழைய தவத்தினாலே கிடைச்சது. கல்யாணம் ஆச்சு. மகாராஜா மாதிரி நம்முடைய பெருமான் இருக்கிறார். எல்லாருக்கும் சாப்பாடு நடக்குது. ஐயா நல்லா சொன்னாங்க, இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம், அவங்க வீட்டில் சாப்பாடு. ஏங்க தினமும் போடுற சோறு அவ போடுற சோறு, ஞாபகம் வச்சுங்க. சாப்பிடுற பொழுது மீனாட்சியை நினைச்சு சாப்பிடுங்க. சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும், நோய் வராது. எல்லாம் அவதானே சோறு போடுறா. கர்ப்பத்தில் இருக்கிற உயிருக்கும் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் சோறு அவதானே போடுறா. முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆமா. அந்தாங்க 2 பேர் நிக்கிறாங்களே. ஆமா, கூப்பிடு 2 பேரையும். சாப்பிட்டீங்களா? இல்லை. என்னங்க இத்தனை பேர் சாப்பாடு நடக்குது? அன்னக்குழி மண்டபமே திறந்து விட்டாச்சு. என்ன ஏன் சாப்பிடல? நடராஜாவுடைய நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுறது. சிதம்பரத்துக்கு போகணும், நடராஜாவை பார்க்கணும், அப்புறம்தான் சாப்பாடு. அப்படியா? என்ன வேணும்? நடராஜ தரிசனம். சிவபெருமான் எந்திரிச்சார், நடன காட்சி காமிச்சுட்டார். இது எங்கே? வெள்ளி அம்பல திருக்கூத்தாடிய படலம். பேச்சு வாக்கில் 5-6 படலம் ஓடிடுச்சே. திரு அவதார படலம், திருமண படலம் 2 ஆச்சா. இப்போ 6வது வெள்ளி அம்பலத்தில் திருக்கூத்தாடிய படலம். யாருக்காக? பதஞ்சலி வியாக்கரவாதர். பதஞ்சலின்னா பாம்பு, வியாக்கரவாதர்னா புலி. இந்த 2 நடராஜா பக்கத்துல நிற்கும். ஒருத்தன் கேட்டான், ஏன் நடராஜா ஆடிக்கிட்டே இருக்காரு? புலவர் சொன்னாரு, பாம்பும் புலியும் பக்கத்துல நின்னா ஆடாம என்ன செய்வாரு? இதெல்லாம் நிந்தாஸ்துதி.
இந்த உரிமையெல்லாம் சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் உண்டு. வேற மதங்கள்ல இப்படி சொன்னா உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. பாம்பும் புலியும் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படம், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீலி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஆக வெள்ளியம்பலத்திலே எம்பெருமான் திருக்கூத்தாடினான். இது 6வது. எல்லாம் முடிஞ்சது. அங்கே இருக்கண்ணி அப்படி உட்கார்ந்துருக்கா இடது பக்கம். சுந்தரர் பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்கார். அம்மாவின் மீனாட்சியினுடைய தாயார் காஞ்சன மாலை மெதுவா வந்து அப்படி வெக்கத்தோட பொண்ணு பக்கத்தில் நிற்கிறான். மாப்பிள்ளைய கண்டா மாமியார் வெக்கப்பட்டு நின்ன ஒரு காலம் உண்டு. நீங்க காலம் வவ்வாரியுங்கிறான். புரியுதில்ல? இது அந்த காலம். மாமியாரா எங்க தாயாரெல்லாம் அவங்க மாப்பிள்ளைக்கு முன்னால கூட போக மாட்டாங்க. அப்படி எல்லாம் ஒரு காலம். மீனாட்சி பக்கத்துல அம்மா வந்துட்டா. காதுக்குள்ள என்னமோ சொன்னான். இவர் இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம சொக்கலிங்க பெருமான். இந்த பாருங்க, நம்மளை மாதிரி கடவுள் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி நம்மளை மாதிரி வாழ்க்கை நடத்தி நானும் நீயும் ஒன்று தாண்டா பேர இல்லை அப்படின்னு காண்பித்த அத்வைதம் அந்த காட்சி சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் உண்டு. அதனாலதான் இந்து மதத்துக்கு மிஞ்சின மதம் கிடையாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மற்ற மதங்கள்ல இந்த கல்யாணம் எல்லாம் கிடையாது. இங்கே எல்லாம் கடவுள் எங்கே இருப்பார்? நம்மளோட கூட இருப்பார். He is here. இங்கே நம்ம ஃப்ரெண்டா இருப்பார், நம்ம மனைவியா இருப்பார், கணவனா இருப்பார், தூது போவார். சரி, எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னமோ சொன்னாலே மாப்பிள்ளை அப்படி திரும்புறாரு. பொண்ணு மெதுவா பக்கத்துல வந்தா. வாயை பொத்திக்கிட்டு காதுல சொல்றா, புருஷன்கிட்ட பொண்டாட்டி பணிவோட இருக்கணும்னு பரஞ்சோதியார் சொல்றார். அப்படி மெதுவா சொல்றா. என்ன சொல்றா? சமைச்ச சோறு நிறைய மிஞ்சி போச்சான். அன்னக்குடி மண்டபம் பூரா சோறா கிடக்கு, எதிர்த்த மண்டபம் பூரா சாம்பாரு. உங்களோட வந்த பூதங்கள் ஒழுங்கா சாப்பிடல, நிறைய வடிச்சோம், சோறு மிஞ்சி போச்சு. நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். புது பொண்டாட்டி செய்வார மாட்டாரா? உடனே செய்வாரு. இந்த பக்கத்துல ஒரு குட்டி பூதம் ஆனாரு. அவன் வயிற்றுல படவாமுகம் அக்னி சேர்ந்துருச்சு. பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னா இந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு, இன்னும் 4 பூதத்தை அனுப்புங்க, இதை கொடுத்து அனுப்பு, அப்புறம் பார்ப்போம். பூதம் போனுச்சா? பசிக்குது பசி 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 கொண்டே விட்டாங்களா? சோறு மலையா கிடந்ததா உள்ள விழுந்தது சோத்துக்குள்ள. அவ்வளவுதான். வாரி 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 சாம்பார் பாயாசம், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் எது வந்தாலும் சரி, வந்ததெல்லாம் கொள்ளும். மகராசன் கப்பல் அவ்வளதையும் மட மட மடன்னு இருந்ததை பூரா சாப்பிட்டு பிடிச்சு. பசிக்குது, இன்னும் பசிக்குது, இன்னும் பசிக்குது. சிவபெருமானை வழிபடாதவர்களுடைய வயிறு மாதிரி பசிக்கிறது. அங்க என்ன இருக்கு? அரிசி கொண்டா, உளுந்து, துவர, பருப்பு, மளிகைச்சாம எல்லாம் காதி பூரா சாப்பிட்டாச்சு. இன்னும் பசிக்குது. சமயக்கார ஐயர் 4 பேர் அங்க நிக்கிறாங்க. பார்த்தாங்க, ஐயோ இது போற போக்க பார்த்தா நம்மளையும் தின்றும் போல இருக்கு. 4 பேரும் ஓடி போயிட்டாங்க. அம்மாம்மா, கல்யாண வீட்டுல ஆண்கள் தான் சமைக்கிறது. நலபாகம், என் நடிபாகம்னு சொல்லி பாருங்களேன். அந்த காலத்துல ஆண்கள் தான் சமைச்சிருக்காங்க. டாக்டர்கள் குறைவு. நான் ஒன்னும் சொல்லப்படாது, நான் ஒன்னும் சொல்லப்படாது. புரிஞ்சா நல்லது, புரியாட்டி ரொம்ப நல்லது. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இதுக்கு இன்னும் பசிக்குது. அப்பா
வந்தது, அவ்வளதையும் சாப்பிட்டாச்சு. அங்கிருந்து வருது. இவர் என்ன கேட்கிறாரு? அடுத்த பூதத்தை அனுப்பவா? ஐயோ ஐயோ, மதுரை பூரா அவ்வளவு இன்னும் பசிக்குதுங்குது, என்ன செய்யறது? ஒரு பார்வை பார்த்தாரு, பசி அடங்குனுச்சு. தண்ணி 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 தண்ணி. அம்மா இங்க வா, கை வை, கை வை. கைய வச்சா கங்கை ஊத்தெடுத்தது, தண்ணி பெருகின்று. வைகை, கை வை வைகை. குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் 7, அன்னக்குழியும் வைகையும் அழைப்பித்த படலம் 8. அன்னக்குழி சாப்பாட்டுக்கு, வைகை ஆறு வந்தாச்சு, வைகை தண்ணியை குடிச்சுதான் அப்பாடா சாமி அடங்கு நிச்சான். மாமியார்காரி பார்த்தா, இனிமே இந்த மாப்பிள்ளை கிட்ட வரக்கூடாது. 8 படலாம் இன்னைக்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கடைசியில் உள்ளதை கொஞ்சம் வேகமாகத்தான் போயிருக்கேன். பாட்டெல்லாம் சொல்லலை. பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் இங்கே வந்து கும்பிடுறாங்க. அடியரேம் பொருட்டு வெள்ளி அம்பலத்தாடல் போற்றி. அதுக்கு வெள்ளி அம்பலம்னு பேரு. அம்மா மொத்தம் 5 அம்பலம். முதல்ல எது? மெட்ராஸ் பக்கத்துல ரத்தின சபை, திருவாலங்காடு, காரைக்கால் அம்மையார், ஆலங்காடு. ரத்தினம், ரத்தினம் விலை மதிப்பு மிக்கது, வாங்க முடியாது. மனுஷனால முடியல, கடவுள் கீழே இறங்கினார். தங்கம். பொன்னம்பலம், சிதம்பரம் அங்க ஆடினார். மனுஷனால தங்கத்தையும் வாங்க முடியல, அப்பவே முடியல. இப்போ தங்கம்னு பேரு வச்சாலே மதிப்பு எகிரி போச்சு. இன்னும் கீழே இறங்கு. வெள்ளி அம்பலம், வெள்ளி மதுரை, அதையும் வாங்க முடியல. ஆமா, வெள்ளியும் கிலோ 2.5 லட்சம் ரூபா. எல்லாம் பயமா இருக்கு. இந்த லட்சத்தை எல்லாம் எங்கதான் என்னங்க நோட் அடிச்சா கூட தாங்காது போல இருக்கு. அப்புறம் அதுவும் வாங்க முடியல. திருநெல்வேலி செவ்வரை தாமிர சபை. தாமிரம் வாங்கலாம்ல, இவனால அதையும் வாங்க முடியல. திருக்குற்றாலம் துணி சித்திர சபை, அதையாவது வாங்கடா. கடவுள் எவ்வளவு இறங்கி வர்றாரு பாருங்க, அங்கிருந்து இங்க வரைக்கும். ரத்தின சபை, பொன்னம்பலம், அது வெள்ளியம்பலம், தாமிர சபை, கடைசி சித்திர சபை. கடவுள் கருணைக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கு 8 படலம் பார்த்திருக்கிறோம். மொத்தம் 64 படலம். புண்ணியம் பூரா உங்களுக்கு தான். இன்னைக்கு இதை சொல்றதுக்கும் ஆள் கிடையாது, கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. சரிதானே? கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் இந்த ஊர்ல இத்தனை பேர் மிக நன்றாக கேட்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம், உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் 1000 கோடி நன்றி சொல்லி, நாளை இறைவனுடைய திருவருட்கருணையினாலே இந்த உரை தொடரும் என்பதை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.